ஞானகணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞானசத்குரோ சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஞானகணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞானசத்குரோ சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஞானகணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞானசத்குரோ சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஞானகணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞானசத்குரோ சரணம் சரணம் ஞானானந்தா சரணம் சரணம் ஞானசித்திவிநாயகமூர்த்திக்கு ஆச்சாரியாதிருவடிக்கு ராஜராஜேஸ்வரி பராசக்தி ஜெகன்மாதாக்கு சர்வஜ்ஞமூர்த்திக்கு சத்குருமூர்த்திக்கு சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पभानचापां मणिमादिविरावृतां मयूखैः अहमिद्येव विभावगे भवानी समरविजयकोटिसाधगानन्दधाटी मृदुगुणघनभेटी मुख्यकादम्बवाटी मुनुनुद परिपाटी मोहिता जाण्डकोटी परमशिववधूटी पादुमां कामकोटी जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश दयिते जय जय चिद्गगनकौमुदीतारे ककाररूपाय करात्तपाशसृणीक्षुपुष्पाय गलेश्वराय काकोदरस्रग्मदसद्गलाय कामेश्वरायास्तु नतेः सहस्रम् ओं श्रीमात्रे नमः सर्वचैतन्यरूपिणी यान साक्षात् श्रीमती ललिता महात्रिपुरसुन्दरी यान पराभट्टारिकाम्बालुடையதான ஒரு அபியாஜமான கருணாகடாட்சத்தோடே கூட்ட லலிதோபாக்யான பிரவச்சனத்தினுடையதான ஒரு விஷயத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு தான் கடைசி பிரவச்சனம். தேவிகனுடையதான ஒரு கருணா கட்டாட்சத்தோடே கூட்ட இந்த வருஷ ராதா கல்யாண மகோத்சவத்திலே லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பராபட்டாரிகையினுடையதான ஒரு வைபவத்தை விசேஷமாக உபாக்யானத்தை, இந்த உபாக்யானத்தினுடைய பிரவச்சனமானது 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு விஷயங்கள் உபாக்யானத்திலே உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையுமே தத்துவ ரீதியிலே நாம் சிந்தனை பண்ணினோன்னு சொன்னாக்க எத்தனையோ நாட்கள் சொல்லலாம், எத்தனையோ மணி நேரங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதி விசேஷமாக விளங்கக்கூடியதான ஒரு பிரவச்சனம் இருந்த பொழுதிலும் கூட இந்த 28 நாட்களில் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியான பராபட்டாரிகையினுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்யணும். இந்த ராதா கல்யாண மகோத்சவத்தை முன்னிட்டு இந்த லலிதா பரமேஸ்வரியினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்யணும். அதில் ராதா கல்யாணத்தில் லலிதாம்பாளுடைய வைபவத்தை சிந்தனை பண்ணணும்னு சொல்கிறேளே அப்படின்னு கேட்டாக்க சாட்சாத் லலிதாம்பிகையே தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி இருக்காங்கிறத தந்திரராஜ தந்திரமானது விசேஷமாகவே சொல்லுறது. கதாச்சித் ஆத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா அப்படின்னு ஸ்திரீ வடிவத்திலே பாஷாங்குஷங்களையும் மலர்கனைகளையும் கரும்பு வில்லையும் தாங்கி கொண்டு பிரம்மாண்ட கோடிகளை எல்லாம் ரட்சிக்கக்கூடியதான சிருஷ்டித்து ரட்சிச்சு மறைச்சு அனுகிரகத்தை செய்யக்கூடியதான ஒரு கருணாமூர்த்தியாக விளங்குற பராபட்டாரிகை தான் லீலா மாத்திரமாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி இருக்காங்கிற விஷயத்தை தந்திரராஜ தந்திரமானது சொல்லுறது. அதுபோல சாட்சாத் ராதிகா பரமேஸ்வரியானவள் பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாகவே விளங்கக்கூடியவள். ராதா தந்திரம் அப்படின்னு தந்திரமே உண்டு. அந்த ராதா தந்திரத்திலே லீலா மாத்திரமாக பரபிரம்மானந்த வஸ்துவா விளங்கக்கூடியதான ராதிகா பரமேஸ்வரி தானே தான் கிருஷ்ணமூர்த்தியாக புவனங்களை எல்லாம் பரிபாலிக்கிறதாகவும் பிரம்மாண்ட கோடிகளை எல்லாம் ஆளக்கூடிய மகாராஜ்ஞியான லலிதா மகா திரிபுர சுந்தரியா விளங்கக்கூடியவளும் சாட்சாத் நானே அப்படின்னு சாட்சாத் ராதா பகவதி சொல்றா. அப்படி ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் லலிதா பரமேஸ்வரிக்கும் எந்த விதமான பேதமுமே கிடையாது. லீலா மாத்திரமா லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகா தான் ராதையாவும் கிருஷ்ணனாவும் பிரகாசிக்கதாங்கிற விஷயத்தை அநேக தந்திர சாஸ்திரங்களில் நாம் சிந்தனை செய்ய முடியும். சாக்த மகாபாகவத புராணத்திலேயும் கூட அதி விசேஷமாகவே லீலா மாத்திரமாகவே ராஜராஜேஸ்வரியான ஸ்ரீமாதாவானவள் எப்படி கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினாங்கிற விஷயத்தையும் பரமேஸ்வரனே ராதிகா ஸ்வரூபத்திலே விளங்குதாங்கிற விஷயத்தையும் அதில் பார்க்க முடியும். சுவாமியே தான் பரமேஸ்வரனே தான் ராதையா அவதாரம் பண்ணினாரா. ராஜராஜேஸ்வரியான லலிதா திரிபுர சுந்தரியே தட்சிண காளிகா பரமேஸ்வரியே தான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினாங்கிற விஷயத்தை அதில் சிந்தனை செய்ய முடியும். தத்துவ ரீதியிலே எந்த விதமான ஒரு பேதமும் கிடையாது. அதனால தான் ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக சகல சாஸ்திரங்களுக்கும் ஆதியா விளங்கக்கூடியதான ஒரு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலே விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையினுடையதான வைபவத்தை இந்த ராதா கல்யாண மகோத்சவத்தை முன்னிட்டு 28 நாளைக்கு நாம் சிந்தனை செய்திருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மகா கிரந்தம் இது. லலிதோபாக்யானத்திற்கு மேல வேற கிரந்தமே கிடையாது. 28 நாட்கள் சிந்தனை செய்திருந்த பொழுதிலும் கூட வைபவத்தை பூர்ணமா சிந்தனை பண்ணி இருக்கோமான்னு கேட்டா முடியாது. ஆராலையுமே பூரணமா சிந்தனை செய்ய முடியாது. ஜென்மா முழுக்க சிந்தனை பண்ணினாலும் இந்த உபாக்யானத்தை பூர்ணமா சிந்தனை செய்ய முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை தான் சாட்சாத் அகஸ்திய மகரிஷிக்கு ஹயக்ரீவர் உபதேசத்தை செய்திருக்க. அதுல ஏகதேசம் நம்முடைய சிற்றறிவிற்கு எவ்வளவு தூரம் சிந்தனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மாத்திரம்தான் நாம சிந்தனை செய்திருக்கோம். பண்டாசுர வதத்திற்கு பிறகு ஸ்ரீபுரத்தினுடைய வர்ணனையானது ரொம்ப விஸ்தாரமா வருது. அதாவது பண்டாசுர சம்ஹாரத்தை சொல்றதை விடவுமே சாட்சாத் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு ஸ்ரீமன் நகரத்தினுடையதான ஒரு வர்ணனையை சொல்லியிருக்கார். அந்த ஸ்ரீமன் நகரத்தினுடைய வர்ணனையை பூர்ணமாக இப்பொழுது நாம சிந்தனை செய்ய முடியாது. லலிதா பரமேஸ்வரி உரையக்கூடியதான ஸ்ரீமன் நகரத்தினுடைய வர்ணனையை நாம சிந்தனை செய்யணும்னு சொன்னாக்க அதுவே விஸ்தாரமா ஒரு தனி பிரவச்சனமா இருந்தா மாத்திரம்தான் முழுக்க சிந்தனை செய்ய முடியும். இருந்த பொழுதிலும் கூட ரொம்பவே சுருக்கமாக பரதேவதையோட கிருபா கட்டாட்சத்தோட ஸ்ரீமன் நகரத்தினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்துவிட்டு
ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடையதான ஒரு தியான விமர்சத்தோட கூட இந்த தொடர் பிரவச்சனமானது பரதேவதா கிருபையினால பூர்த்தி அடையிறது. ஸ்ரீமன்னகரத்தினுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்துவிட்டு காமாட்சியினுடைய தியானத்தை நாம சிந்தனை செய்யலாம். ஸ்ரீநகரம் அப்படிங்கிறது தான் ராஜராஜேஸ்வரியான பராபட்டாரிகையினுடையதான வாசஸ்தானமாக விளங்கக்கூடியது. தன்னுடைய இச்சையினாலேயே பராபட்டாரிகா உற்பத்தி செய்ததான லலிதா மகா திரிபுர சுந்தரியான ஸ்ரீமாதா உற்பத்தி செய்த புவனத்திற்கு ஸ்ரீமன்னகரம்னு பேர். அந்த ஸ்ரீமன்னகரமானது எங்கே விளங்குறது அப்படின்னு கேட்டாக்க கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களை தாண்டி அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே சிந்தாமணி கிரகத்திலே அம்பாளுடைய ஸ்தானமானது விளங்குறது. அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே விளங்கக்கூடிய ஸ்தானத்திற்கு தான் ஸ்ரீமன்னகரம் அப்படிங்கிறதான ஒரு பேர். ஸ்ரீநகரம் ஸ்ரீபுரம் அப்படின்னு எல்லாம் அதைத்தான் சொல்லுவா. இந்த விஷயத்தை தான் சௌந்தரிய லஹரியிலையும் சாட்சாத் பரமேஸ்வரன் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோபவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தித்வாம் தன்யாக கதிச்சன சிதானந்த லஹரீம் அப்படின்னு சிதானந்த வெள்ளமாக சிதானந்த பெருக்காக ஞானானந்த பெருக்கா விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியான பராபட்டாரிகையானவன் விளங்கக்கூடிய ஸ்தானத்தை சௌந்தரிய லஹரியிலே சாட்சாத் பரமேஸ்வரனே விசேஷமாக சொல்லர். அமிர்த கடலுக்கு மத்தியத்தில் கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால அமிர்த சாகரமானது விளங்குறது அப்படிங்கிறத விசேஷமாகவே சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. அந்த அமிர்த சாகரத்தை தாண்டி அங்கே விளங்கக்கூடியதான ஒரு மனுத்வீபத்திற்கு 25 கோட்டைகள் விளங்குறதுங்கிறது சாஸ்திரம். 25 கோட்டைகள், உலோகங்களாலே ஆன கோட்டைகள் 9, ரத்னங்களால ஆன கோட்டைகள் 9, ஆக மொத்தம் 18. அதன் பிறகு நவரத்னமயமான கோட்டை, அதன் பிறகு மனோமய கோட்டை, புத்திமய கோட்டை, அகங்காரமய கோட்டை, சந்திர கோட்டை, சூரிய கோட்டை, அது ஸ்ருங்கார பரிகை எனும்படியான மன்மதனுடையதான ஒரு கோட்டை, அதன் பிறகு மகாபத்மாடவி, அதன் பிறகு சிந்தாமணி கிரகமானது விளங்குறது அப்படிங்கிறத இந்த விஸ்தாரமா சொல்லியிருக்கா உபாகியானத்தில். ஒவ்வொரு கோட்டைகளுக்குள்ளேயும் யார் யார் இருக்கா. முதல் கோட்டை இரும்பு கோட்டைன்னு பேரு. இரும்பு கோட்டைக்கு வெளியிலே அங்க காலச்சக்கரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவராக மகாகாலரும் மகாகாளியும் விளங்கி கொண்டு அந்த ஸ்ரீமன்னகரத்தை காத்துன்னு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அங்கே விசேஷமா சொல்லியிருக்கா. 25 கோட்டைகளிலே அமிர்தசாகரத்தை தாண்டி நாம போனோம் சொன்னாக்க முதல்ல வரக்கூடியதான கோட்டை இரும்பு கோட்டைன்னு பேரு. அந்த இரும்பு கோட்டையிலே ஒரு காலச்சக்கரமானது விசேஷமாக விளங்குறது. ஸ்ரீயந்திரம் மாதிரி காலயந்திரமானது விளங்குறது. அந்த காலயந்திரத்தினுடையதான பிந்துவிலே சாட்சாத் பரமேஸ்வரன் மகாகாலர் அப்படிங்கிற வடிவத்தோட பிரகாசிக்கிறார். அந்த மகாகாலருடைய வடியிலே பகவதி மகாகாளி பிரகாசிக்கிறார். அந்த ஸ்ரீநகரத்திற்கு காவலாக விளங்கக்கூடியவனாக மகாகாளி விளங்குறாங்கிற விஷயத்தை முதல்ல ஆரம்பிச்சு, அடுத்தது ஈயக்கோட்டை வருது, வெண்கலக்கோட்டை வருது, பித்தளக்கோட்டை வருது, தாமிரக்கோட்டை வருது. அப்படி ஒவ்வொரு கோட்டைகளுக்குள்ளேயும் யார் யாரெல்லாம் இருக்கா, எந்தெந்த தேவ சமூகங்கள் எல்லாம் இருக்கா. இந்த பூலோகத்திலே விளங்கி கொண்டு அம்பாளை உபாசிக்க கூடியவர்கள் 25 கோட்டைகளுக்கு மத்தியத்தில் எந்த கோட்டைக்கு போய் அங்கு அம்பாளை உபாசனை பண்ணி கொண்டு பரதேவதையனுடைய பாதாரவிந்த தடைவா, தேவலோகத்திலே விளங்கிண்டு அம்பாளை உபாசனை பண்றவாள்லாம் எந்த கோட்டைக்கு போவா, ரிஷிகளா விளங்கி கொண்டு அம்பாளை உபாசனை பண்றவாள்லாம் எந்த கோட்டைக்கு போவாங்கிறதான அநேக விதமான விஷயங்களை அங்கே இந்த லலிதோபாகியானத்திலே ஸ்ரீநகரத்தினுடைய வர்ணனையிலே விசேஷமாகவே ஹயக்ரீவ ரகஸ்தியருக்கு சொல்ற. ஆக மட்டும் உலோகங்களால் ஆன கோட்டைகள் 9, அதை தாண்டி ரத்தினங்களான தங்க, வைரம், வைடூரியம், பவழம், முத்து, மரகதம், மாணிக்கம், கோமேதகம், புஷ்பராகம் எனும்படியான ரத்னங்களால் ஆன கோட்டைகள் 9 விளங்குறது. அதை தாண்டி தான் சூக்ஷ்மமான மனோமய கோட்டை, உலகத்திலே பிரம்மாண்ட கோடிகளிலே விளங்கக்கூடிய சமஸ்த பிராணிகளுடைய மனசும் சேர்ந்து அங்க ஒரு கோட்டையா இருக்கான். சூக்ஷ்மமான ஒரு கோட்டை, அது மனோமய கோட்டைன்னு பேரு. அதன் பிறகு பிரம்மாண்டங்களில் விளங்கக்கூடியதான எல்லா பிராணிகளுடைய புத்தியுமா சேர்ந்து ஒரு கோட்டையாக விளங்குறது. அதன் பிறகு எல்லா பிராணிகளுடையதான அகங்காரம், அகம் எனும் அந்த பாவனை ஒரு கோட்டையாக விளங்குறது. இதையெல்லாம் சூக்ஷ்ம ரூபத்திலே விளங்கக்கூடியதான கோட்டைகள். அமிர்தவாபி, விமர்சவாபின்னு எல்லாம் சொல்லுவா. அந்த மனோமய கோட்டைக்குள்ள விளங்கக்கூடியதான அந்த ஸ்தானத்திற்கு அமிர்தவாபிகான் பேர். அமிர்தமயமான ஜலமானது அங்கே விளங்குறது. பகவதி சாட்சாத் தாரா அப்படிங்கிற வடிவத்தோட மனோமய கோட்டையிலே விளங்குறா. இந்த மனோமய கோட்டை, புத்திமய கோட்டை, அகங்காரமய கோட்டைங்கிறது எப்படி இருக்கும்னா ஜலரூபத்திலே தான் விளங்குறது. மனோமய கோட்டையில, புத்திமய கோட்டையில, அகங்காரமய கோட்டையிலே சாட்சாத் அமிர்தமே ஜலமாக விளங்குறது. அப்போ அந்த கோட்டைகள் 18 கோட்டைகளை எல்லோருமே தாண்டிடலாமா. மனோமய கோட்டை அதிலிருந்து புத்தி
புத்திமய கோட்டைக்கு போகணும்னு சொன்னாக்க அங்க ஓடத்திலே சாட்சாத் பகவதியானவள் தாராங்கிற வடிவத்தோட பிரகாசிக்கிறார். அந்த தாராதேவியனுடைய அனுகிரகம் இருந்தா மாத்திரம்தான் மனோமய கோட்டையிலிருந்து புத்திமய கோட்டைக்கு போக முடியும். அந்த தாராதேவி யாருடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்துருக்கானா, ஷியாமளையும் வாராகியும் தாரைக்கு உத்தரவு கொடுக்கணுமா. இவன் இத்தனை தூரம் அம்பாளை உபாசனை பண்ணி ராஜராஜேஸ்வரிய உபாசனை பண்ணி இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காமா, இவனை இந்த ஓடையிலிருந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நீ உன்னுடைய ஓடத்திலே ஏற்றி கொண்டு போய் விடு அப்படின்னு ஷியாமளாம்பாளும் வாராகியும் உத்தரவு கொடுத்தா மாத்திரம்தான் பகவதி தாரா என்ன செய்யறான்னு கேட்டாக்க, எந்த ஜீவன் இந்த கோட்டைகளை எல்லாம் தாண்டி 18 கோட்டையை தாண்டி இந்த அமிர்தவாபிக்கு வந்திருக்கானோ அந்த ஜீவனை தன்னுடைய ஓடத்திலே ஏற்றி கொண்டு அடுத்த கோட்டைக்கு கொண்டு போய் விடுறா சாட்சாத் பகவதிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால தான் ஷியாமளோபாசனையும் வாராகி உபாசனையும் இல்லாமல் காமாட்சியினுடைய பாதார விந்தத்தை அடைவதற்கு முடியாது. காமாட்சி கிட்ட அடையணும்னு சொன்னாக்க காமாட்சியினுடைய பாதார விந்தத்தை அடையணும்னா ஷியாமளாம்பாளுடைய கட்டாட்சமும் வார்த்தாளியனுடைய கட்டாட்சமும் பூர்ணமா இருக்கணும். அது போல என்ன செய்வான்னு கேட்டாக்க, அடுத்த வாப்பியிலே இருக்கிற அம்பாளுக்கு வாருணி அப்படிங்கிறதான ஒரு நாமம். அந்த வாருணி தேவி என்ன செய்வான்னு கேட்டாக்க, அந்த ஜீவனை தன்னுடைய ஓடத்திலே ஏற்றி கொண்டு அந்த கரைக்கு கொண்டு போய் விடுவோம். அடுத்த கோட்டையில விளங்கக்கூடிய அகங்காரமய கோட்டையிலே விளங்கக்கூடியவளுக்கு குருகுல்லா அப்படிங்கிறதான ஒரு பேர். குருகுல்லா பகவதியின் பேரு. பரம ஸ்ரீவித்யா தாத்பரியங்கள் இது எல்லாமே ஜஸ்ட் நான் மேலோட்டமா ரெஃபரன்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டு நான் போறேன். ஏன்னாக்க முழுக்க இன்னர் டெப்தா பார்த்தோன்னு சொன்னாக்க எத்தனையோ காலமாகும் பூரணமா சிந்தனை செய்யறதுக்கு. குருகுல்லா அப்படிங்கிறதா நம்பாள். அந்த குருகுல்லா எப்படி இருப்போம், தமால பச்சிலை மாதிரி அப்படியே பச்சை பசேல்னு இருப்பாளாம். அந்த குருகுல்லா தேவி என்ன செய்யறா, அந்த ஜீவனை தன்னுடைய ஓடையிலே ஏற்றி கொண்டு அடுத்த கரைங்கிற மார்தாண்ட பைரவ கோட்டையில கொண்டு போய் இறக்கி விடுறா. அப்படி இந்த ஸ்ரீமநகரத்துக்குள்ள போய் அப்படி பரதேவதைய ஸ்ரீயந்திர மத்தியத்திலே விளங்குற ராஜராஜேஸ்வரியை தரிசிக்கிறதுங்கிறது சாமானிய விஷயமே கிடையாது. இத்தனை பேரையெல்லாம் தாண்டி போனா தான் காமாட்சி பராபட்டாருக்கே தரிசனம் பண்ண முடியும். இந்த மார்தாண்ட பைரவ கோட்டைங்கிறது தான் சூரிய கோட்டைன்னு பேரு. ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில சூரிய பகவான மார்தாண்ட பைரவர் அப்படின்னு சொல்லுவா. மார்தாண்ட பைரவாராத்யா மந்திரினி ஞஸ்த ராஜ்ய தூஹோ வரது இல்லையா சகஸ்ரநாமாவிலே. அப்படி மார்தாண்ட பைரவர்னு பேர். அந்த மார்தாண்ட பைரவர் அந்தந்த கோட்டைகள்ல யாரெல்லாம் இருக்காலோ அவள்லாம் லலிதாம்பாளை உபாசனை பண்ணி கொண்டே இருக்கா. மனோமய கோட்டையில் இருக்கிற வாருணி தேவி, குருகுல்லா தேவி, தாரா தேவி, இந்த 18 கோட்டைகளில் விளங்கக்கூடிய தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் எல்லோருமே அந்தந்த கோட்டைகளில் இருக்கக்கூடியவர்களாக காமாட்சியை லலிதா திரிபுர சுந்தரிய உபாசனை பண்ணி கொண்டே இருக்கா. அப்படி மார்தாண்ட பைரவ கோட்டையில் சூரிய பகவான் தன் பத்னிகளோட விளங்கி கொண்டு அங்கே அம்பாளை உபாசனை பண்றார். அடுத்தது சந்திரகோட்டை. சந்திரகோட்டையில் சந்திரன் தன்னுடையதான பத்னிகளோட விளங்கி காமாட்சியை உபாசனை செய்கிறார். அடுத்தது ஸ்ருங்கார பரிக மன்மதனுடையதான ஒரு கோட்டை. அந்த கோட்டையிலே மன்மதன் ரதிதேவியோட விளங்கி அம்பாளை உபாசிக்கிறார். அதன் பிறகு தாமரக்காடு வருது. மகா பத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி வருது இல்லையா. அதுபோலே விளங்கக்கூடியதான விசேஷமான மகா பத்மாடவியானது வருது. கோட்டிக்கணக்கான ஸ்வர்ண தாமரைகள் விளங்க அந்த தாமரைகளில் இருந்து அமிர்தமானது பொங்கி பிரவகிக்கிறதா அவ்விடத்திலே. அந்த அமிர்தத்தை பானம் செய்யக்கூடியவர்களாக சித்தர்கள் யோகிகளும் யோகீஸ்வரர்களும் யோகினி கூட்டங்களும் இருந்து கொண்டும் அமிர்தத்தை பானம் செய்தவர்களாக தாமரையிலிருந்து வடிய அந்த தேனே அமிர்தமயமான தேனா. அந்த அமிர்தத்தை பருகக்கூடியவர்களாக ஆனந்த கூத்தாடி கொண்டு லலிதா திரிபுர சுந்தரிய உபாசனை செய்கிறார். அந்த மகாபத்மாடவியை தாண்டி சிந்தாமணி கிரகமானது விளங்குறது. சிந்தாமணி கிரகத்தினுடையதான 4 வாசல்களும் 4 வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் எனும்படியான 4 வேதங்களும் 4 வாசல்களாக பூர்வாம் நாயம், தட்சிணாம் நாயம், பஸ்சிமாம் நாயம், உத்தராம் நாயம் எனும்படியான 4 வாசல்களாக விளங்குறது. 4 வாசலோடே கூட்ட அந்த ஒவ்வொரு வாசலிலேயுமே கோட்டிக்கணக்கான தேவதைகள் லலிதா பரமேஸ்வரியினுடைய திருமேனையில் விளங்கக்கூடியதான ஒரு ஒளி கதிரில் இருந்து தோன்றிய கோட்டிக்கணக்கான தேவதைகள் ஸ்ரீபராபட்டாரிகைய விசேஷமாக உபாசிக்கிற அப்பேற்பட்ட ஆச்சரியமானதான ஒரு வைபவத்தோட கூட்ட அந்த கோட்டிக்கணக்கான தேவதைகள் ஒவ்வொரு ஆம்நாயத்திலையும் விளங்குற
விளங்கரா. இது ரொம்ப பெரிய கான்செப்ட். எவ்வளவுதான் சுருக்கமாக சொல்லுறதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னாக்க அந்த எதற்கு 4 வாசல், ஒரு வாசல் இருக்கப்படாதா? ஏன் 4 வாசல் இருக்கு சிந்தாமணி கிரகத்திலே? ஆச்சரியம் கேட்டேன்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் 4 வாசல் உண்டு. பிரத்யக்ஷ ஸ்ரீபுரம்ங்கிறது காஞ்சிபுரம் தான். எல்லா தேவி ஆலயங்களை விடவும் காஞ்சிபுரத்துக்கு ஏன் விசேஷம்னா, சிந்தாமணி கிரகத்தில் எப்படி 4 வாசல் விளங்குறதோ அதுபோல காஞ்சிபுரத்திலே காமாட்சி தேவியினுடைய ஆலயத்திற்கு 4 வாசல் விளங்குறது. சிந்தாமணி கிரகத்தில் பூர்வாம் நாயம், பశ్చిமாம் நாயம், உத்தராம் நாயம், ஊர்த்வாம் நாயம் விளங்குற மாதிரி காமாட்சி தேவியினுடைய ஆலயத்திலேயுமே 4 வாசல்களிலேயுமே 4 ஆம்நாயங்கள் விளங்குறதுங்கிறது ஐதீகம். அது பூமியை சேர்ந்த க்ஷேத்திரமே கிடையாது. காஞ்சிபுரம்ங்கிறது பூமியை சேர்ந்த விஷயம் கிடையாது. பிரத்யக்ஷ ஸ்ரீமன் நகரம் தான் காஞ்சிபுரம். அப்படி சதுர்வேதங்களுமே 4 ஆம்நாயங்களும் எதை குறிக்கிறதுனா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எனும்படியான யோக மார்க்கங்களை குறிக்கிறது. ஒவ்வொரு வாசலுமே எந்தெந்த வகையிலே பரதேவத்தை அடைய முடியும். பூர்வாம் நாயம் கிழக்கு வாசல், பக்தி பண்றவாள்லாம் கிழக்கு வாசல் வழியா உள்ள போய் பரதேவதையோட பாதார விந்தத்தை அடைவா. ஞான மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு வாசல், கர்ம மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு வாசல், யோகிகளாக யோக மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு வாசல். இந்த மாதிரி 4 மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே நுழையும்படியாக அந்தந்த ஆம்நாயங்கள்ல அந்தந்த தேவதைகள் விளங்குறா. பக்தி யோகத்திலே விளங்கக்கூடியவர்கள் உபாசனை பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துல அந்த கிழக்கு வாசல்ல அந்த தேவதைகள் எல்லாம் இருக்கா. பூர்வாம் நாயத்திற்கு புவனேஸ்வரின்னு பேரு. இது ரொம்ப பெரிய கான்செப்ட். சுருக்கமா நான் சொல்லிட்டேன். 4 வாசல் ஏன் விளங்குறது அப்படின்னு கேட்டாக்க 4 விதமான மார்க்கங்களாலேயுமே ஸ்ரீயந்திர மத்திய பிந்துவிலே விளங்கக்கூடியதான ராஜராஜேஸ்வரியினுடைய பாதகமலங்களை அடைய முடியும். அதற்காகத்தான் 4 வாசல் விளங்குறது. உள்ளுக்குள்ளே போனோம்னு சொன்னாக்க ஆச்சரியமான ஸ்ரீயந்திரமானது விளங்குறது. அந்த பூமியில பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு தகட்டை வச்சுண்டு ஒரு அதில் யந்திரத்தை வரைஞ்சி வச்சுண்டு உபாசனை செய்கிறோம். பூர்ஜ பத்திரத்தில், தங்கத்தில், வெள்ளியில், பித்தளையிலெல்லாம் யந்திரத்தை வரைஞ்சி அம்பாளை உபாசனை செய்கிறா. தாமிரத்தில், பித்தளையில் இல்லை தாமிரத்தில், அந்த மாதிரி எல்லாம் உபாசனை செய்கிறா. நம்ம இந்த லோகத்தில் எப்படி சந்தனத்தினாலையும் பூர்ஜ பத்திரத்தினாலையும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் நாம் பரதேவத்தையினுடைய யந்திரத்தை வரைகிறோமோ அந்த ஸ்ரீயந்திரமானது வாஸ்தவமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் விஸ்தாரமாக விளங்கக்கூடியதாவே ஸ்ரீமன் நகரத்தில் விளங்குறது. அந்த ஸ்ரீ சக்கரத்திலே 9 ஆவரணங்கள் விளங்குறது. திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வாஷா பரிபூரக சக்கரம், சர்வ சம்ஷோபன சக்கரம், சர்வ சௌபாகியதாயக சக்கரம், சர்வார்த்த சாதக சக்கரம், சர்வரக்ஷாகர சக்கரம், சர்வரோகஹர சக்கரம், சர்வசித்தி பிரதாயக சக்கரம், சர்வானந்தமய சக்கரம் எனும்படியான 9 ஆவரணங்கள் விளங்குறது. அந்த 9 ஆவரணங்கள்லையுமே இருக்கக்கூடிய தேவதைகள் உண்டு. ஒவ்வொரு ஆவரணத்திலையும் இத்தனை தேவதைகள் உண்டுன்னு சொல்லுவார். அத்தனை தேவதைகளும் அந்த யந்திரத்தில் பிரத்யக்ஷமா இருக்கா. அதனால தான் ஸ்ரீசக்கரத்தை ஆத்துல வச்சுண்டாக்க 64 கோடி யோகினி கூட்டங்களோட லலிதா பரமேஸ்வரி நம்முடைய கிரகத்தில் வசிக்கிறதாக ஐதீகம். அதனால தான் அந்த ஸ்ரீசக்கரத்தை ஆத்துல வச்சுண்டாக்க அந்த எந்த விதமான ஒரு ஆச்சார அனுஷ்டான குறைவுகளும் ஏற்படாம வேளா வேளைக்கு நைவேத்தியாதிகளை எல்லாம் செய்து கொண்டு உபாசனையை தவறாம செய்யவாதான் ஸ்ரீயந்திரத்தை ஆத்துல வச்சுக்கணும்னு சொல்றதுக்கான வழக்கம். ஸ்ரீமன் நகரத்தில் எப்படி 64 கோடி யோகினி கூட்டங்களோட பராபட்டாரிகையான ஸ்ரீமாதா பிரகாசிக்கிறாளோ அதே போலவே தான் நம்ம ஆத்துல அந்த சின்ன கையளவுக்கு உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற யந்திரமா இருந்தாலும் சரி, உள்ளங்கை அளவுக்கு இருக்கிற மகாமேருவா இருந்தாலும் சரி, அத்தனை கோட்டிக்கணக்கான யோகினிகளோட கூட ஸ்ரீமன் நகரத்து மத்தியத்தில் விளங்கரா போல நம் கிரகத்திலே பராபட்டாரிகா விளங்கரா அப்படிங்கிறத முக்கியமாகவே நாம சிந்தனை செய்ய வேண்டியதான ஒரு விஷயம். அப்படி அத்தனை யோகினிகள் விளங்க அதனுடைய மத்தியத்திலே ஸ்ரீமாதாவான பராபட்டாரிகா பிந்துஸ்தானத்திலே சர்வானந்தமய சக்கரத்தினுடைய மத்தியத்திலே சாம்பவ தர்ஷனாங்கியாக பஞ்சப்பிரேத மகாமஞ்சத்திலே காமேஸ்வருடைய பரியங்கத்திலே லலிதாம்பிகையாக மகாத்ரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக காமாட்சியாக காமேஸ்வரியாக ஸ்ரீவித்யா பரமேஸ்வரியா பிரகாசிக்கிறா. லக்னஜாமரஹஸ்த ஸ்ரீ சாரதா பரிவீஜிதா எனும்படியாக லக்ஷ்மியாலையும் சரஸ்வதியாலையும் சாமரம் வீசப்பட்டவளாகவே பராபட்டாரிகா பிரகாசிக்கதாங்கிற விஷயத்தை தந்திரசாஸ்திரங்கள், லலிதோபாக்யானம், திரிபுரா ரகசியம் முதலியதான கிரந்தங்கள் விசேஷமாகவே சொல்லுறது. இதுதான் ஸ்ரீமன் நகரத்தினுடைய ரொம்ப 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 சுருக்கமான ஒரு வர்ணனை. விஸ்தாரமான ஒரு வர்ணனை லலிதோபாக்யானத்தில் விளங்குறது. திரிபுரா ரகசியத்திலையும் கூட சுருக்கமாக தான் சொல்லியிருக்கா, பெருசா விஸ்தாரமாக சொல்லலை. மகாத்மிய காண்டத்திலே திரிபுரா ரகசியத்திலையும் கூட ரொம்பவே சுருக்கமாக தான் நமக்கு சொல்லியிருக்கா. ஸ்ரீநகரத்தினுடைய விஸ்தாரமான ஒரு வர்ணனைக்கு
லலிதோபாக்யானத்தில் பிரம்மாண்ட புராணத்திலே விளங்கக்கூடிய லலிதோபாக்யானத்திலே தான் நாம் காண முடியும். தந்திர சாஸ்திரங்கள்லையும் இதனுடைய வர்ணனை விளங்குறது. பைரவயாமடத்திலே, ருத்ரயாமடத்திலே, தட்சிணாமூர்த்தி சம்ஹிதையிலே இந்த கிரந்தங்கள் எல்லாவற்றிலேயுமே ஸ்ரீமன் நகரத்தினுடைய வர்ணனையானது விசேஷமாக விளங்குறது. இந்த ஸ்ரீமன் நகரத்தினுடையதான வைபவத்தை துளி அளவாவது சொல்லாமல் தேவியினுடையதான எந்த விதமான ஒரு பிரவச்சனமும் பூர்த்தி அடையிறது கிடையாது. அதனால தான் ஸ்ரீமன் நகரத்தினுடைய வைபவத்தை சுருக்கமாக நாம் பார்த்தோம். விஸ்தாரமாக பார்த்தோம்னு சொன்னாக்க நமக்கு ரொம்ப நேரம் வேணும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரொம்ப விஸ்தாரமாக பார்க்கறதுக்கே 3 மணி நேரம் வேணும். 3 மணி நேரம் இருந்தால் மாத்திரம்தான் ஓரளவுக்கு விஸ்தாரமாக ஒவ்வொரு கோட்டைக்குள்ளேயும் யார் யார் இருக்காங்கிறத எல்லாம் நாம் சிந்தனை செய்ய முடியும். அதற்கு நேரமின்மையின் காரணமாகத்தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம், 20 நிமிஷத்திலே ஸ்ரீமன் நகரத்தினுடையதான ஒரு வர்ணனையை நாம் சிந்தனை பண்ணினோம். அப்படி ஸ்ரீமன் நகரத்தினுடைய மத்தியத்திலே பராபட்டாரிகையானவள் விளங்குறா. இந்த ஸ்ரீமன் நகரமானது எங்கே விளங்குறது? கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பாலே விளங்குறது. இந்த ஸ்ரீமன் நகரத்திற்கு போய் எல்லோராலையும் பராபட்டாரிகையை தரிசனம் செய்ய முடியுமானா தேவர்களுக்கும் துர்லபமாகவே விளங்கக்கூடியது. லலிதா சகஸ்ரநாமத்தினுடையதான பூர்வ பாகத்தை நீங்கள் பார்த்தேள் அப்படின்னு சொன்னாக்க அதிலே கோட்டிக்கணக்கான பிரம்மாக்கள், கோட்டி சரஸ்வதிகளோடே, கோட்டி லக்ஷ்மிகள், கோட்டி விஷ்ணுக்களோடே, கோட்டி ருத்ரர்கள், கோட்டி ருத்ராணிகளோடே, லட்சங்கோட்டிக்கணக்கான இந்திரர்கள், லட்சங்கோட்டிக்கணக்கான தேவ சமூகங்கள், லட்சங்கோட்டிக்கணக்கான சித்தர்கள், லட்சங்கோட்டிக்கணக்கான சனகாதி முனிவர்கள் 4 பேர்கள், லட்சங்கோட்டிக்கணக்கான சக்தி யோகினி கூட்டங்கள் அத்தனை பேருமே லலிதா பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏக காலத்திலே வந்திருப்பா. தேவியின் ஆக்ஞையினால் ஒரே சமயத்தில் அத்தனை பேரும் என்ன செய்யறா அப்படின்னு கேட்டாக்க லலிதா பரமேஸ்வரிய தரிசனம் பண்ணறதுக்கு வந்திருக்கான்னு வர்றது. அப்பேற்பட்ட ஒரு புறம் அது. ஒரு பிரம்மாண்டத்திற்கும் ஒரு பிரம்மா உண்டு, ஒரு பிரம்மாண்டத்திற்கும் ஒரு விஷ்ணு உண்டு, ஒரு பிரம்மாண்டத்திற்கும் ஒரு ருத்ரன் உண்டு. இது போல கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு கோட்டி பிரம்மாக்கள் உண்டு, கோட்டி விஷ்ணுக்கள் உண்டு, கோட்டி ருத்ரர்கள் உண்டு. அத்தனை பேரும் என்ன செய்யறான்னு கேட்டா ஸ்ரீமன் நகரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடிய பராபட்டாரிகையான ஸ்ரீமத் லலிதா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையை சேவிக்கிறதுக்கு வந்தா அப்படிங்கிற விஷயத்தை லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பூர்வ பாகத்திலே சாட்சாத் ஹயக்ரீவ மகாவிஷ்ணுவானவர் அகஸ்தியருக்கு ரொம்ப விசேஷமாகவே சொல்றார். அப்பேற்பட்ட ஸ்தானத்திலே பரதேவதை விளங்குறா. அந்த ஸ்தானத்தில் போய் நம்ம அம்பாளை சேவிக்க முடியுமா? நினைச்ச பொழுதெல்லாம் சேவிக்க முடியுமானா முடியாது. நம்ம எப்போ நினைச்சோமோ அங்கே போய் சேவிக்க முடியாது. யார் அம்பாள் எப்போ நினைக்கிறாளோ பிரம்மாதி மூர்த்தங்களும் கூட அப்போதான் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அம்பாளை சேவிக்க முடியும். பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனுமே கூட அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு இப்போ இவன் என்னை தரிசிக்கணும்னு எப்போ நினைக்கிறாளோ அவளே அப்பதான் போய் சேவிக்க முடியும். சரி, அப்போ தேவர்களை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவர்களாலையும் அங்கே போய் சேவிக்க முடியாது. அதனால தேவர்களெல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டான்னு கேட்டாக்க, அம்மா ஸ்ரீமன் நகரத்தினுடைய மத்தியத்தில் நீங்கள் விளங்குறேள், உங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லையே, உங்களை தரிசனம் பண்ணுவதற்கான ஒரு ஸ்தானத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொடுங்கம்மான அம்பாளை பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரம்மாண்டங்களிலேயுமே மகாமேரு மலையினுடைய உச்சியிலே பரதேவதையனுடைய ஸ்தானமானது விளங்குறது. தேவியினுடைய ஆக்ஞையினாலே அந்தந்த பிரம்மாண்டத்தை சேர்ந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறதான ரிஷியானவர், விஸ்வகர்மாவானவர் தேவசில்பியவர். அந்த விஸ்வகர்மா பரதேவதா ஆக்ஞையினாலே பிரம்மாவினால உபதேசம் செய்யப்பட்டவராக விஸ்வகர்மாவை பண்ணுன்னா பண்ண முடியுமா? அவருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கணும். ஸ்ரீவித்யோபாசனையினால பரதேவதையனுடைய ஸ்வரூபத்தை அவர் உணரணும். பரதேவதையனுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து பரதேவதையனுடைய ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியணும். பரதேவதையனுடைய ஸ்தானம் அவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா மாத்திரம்தானே அது போல ஒரு ஸ்தானத்தை ஒரு மினியேச்சராக அப்படியே உண்டு பண்ண முடியாது. பரதேவதை இந்த நிச்சா சாமர்த்தியத்தினால ஸ்ரீமன் நகரத்தை உண்டு பண்ணினா. ஆதியிலே அம்பாளாலேயே உற்பத்தி பண்ணப்பட்ட புவனம் தான் ஸ்ரீநகரம்னு பேரு. அது பரதேவதி தன் இச்சா சாமர்த்தியத்தினால பண்ணினா. அது மாதிரியே உண்டு பண்ண முடியுமானா 100% அது மாதிரி ஒருத்தராலையுமே பண்ண முடியாது. அம்பாளால மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ விஸ்வகர்மாவானவர் அந்த ஸ்தானத்தை மகிமையை பிரம்மா கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கின்றாரா. ஸ்ரீவித்யா உபதேசத்தை பிரம்மா கிட்ட இருந்து பெற்று பரதேவதையை குறித்து 1,00,000 கோடி வருஷம் தபசு பண்ணி பரதேவதையினுடைய சாட்சாத்காரமானது ஏற்பட்டு பரதேவதையானவள் தன்னுடைய ஸ்தானம் எப்படி விளங்குறதுங்கிறத விஸ்வகர்மாவிற்கு உணர்த்தினாலாம் பராசக்தி லலிதா திரிபுர சுந்தரி. அப்படி விஸ்வகர்மாவிற்கு லலிதா திரிபுர சுந்தரியான பராபட்டாரிகா உணர்த்த
அதன்படி ஒவ்வொரு பிரம்மாண்டங்களிலே விளங்கக்கூடியதான விஸ்வகர்மாக்கள் பரதேவதைக்காக பிரம்மாண்டத்தினுடைய மத்திய பாகத்திலே விளங்கக்கூடிய மகாமேரு எனும் மலையினுடைய உச்சியிலே பரதேவதைக்கு ஒரு ஸ்தானத்தை உண்டு பண்ணினா. ஸ்ரீமன் நகரத்தில் எப்படி 25 கோட்டைகள் விளங்குறதோ அதே போல 25 கோட்டைகளோட ஒரு மினியேச்சர் மாதிரி ஸ்ரீமன் நகரத்தில் எவ்வளவு விஸ்தாரமா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மகாமேரு மலையிலே அதனுடையதான ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு ஸ்தானத்தை சாட்சாத் அந்த 25 கோட்டைகளோட சிந்தாமணி கிரகத்தை ஸ்ரீ சக்கரத்தை எல்லாம் விஸ்வகர்மா உண்டு பண்ண தேவர்களுடையதான ஒரு பிரார்த்தனைக்கு இணங்க லலிதா திரிபுர சுந்தரியான ஸ்ரீமாதாவானவள் அந்த ஸ்தானத்திலே அமர்ந்து தேவர்கள் தரிசனம் செய்வதற்காக வேண்டி அனுகிரகத்தை செய்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தந்திர சாஸ்திரங்கள் சொல்லுறது. தேவாளுக்கோசரம் அம்பாள் இப்படி அனுகிரகத்தை செய்துட்டாலே மனுஷாலாம் அம்பாளை தரிசிக்கணும்னு சொன்னா எந்த க்ஷேத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க மனுஷர்கள் தரிசிக்கிறதுக்காக வேண்டித்தான் காஞ்சிபுரத்திலே பராபட்டாரிகையானவள் அதிசூக்ஷ்ம ரூபிணியாக காமாட்சியாக லலிதா மகா திரிபுர சுந்தரியாக லோகமாதா பிரகாசிக்கிறா. ஸ்ரீமன் நகரத்தில் அம்பாள் எப்படி இருக்காளோ அதே போல பிரத்யக்ஷமாக விளங்கக்கூடிய க்ஷேத்திரம்னா அது சாட்சாத் காஞ்சிபுரம் தான். அந்த ராஜராஜேஸ்வரியானவள் பஞ்சபிரேத மகாமஞ்சத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளாகவும் சதுஷ்டி மகாகோட்டி யோகினி கூட்டங்களாலே சேவிக்கப்பட்டவளாகவும் மனுஷந்திர குபேரஸ்ச லோபாமுத்ராஸ்ச மன்மதः அகஸ்திதக்னி சூரியஸ்ச இந்திரः ஸ்கந்தः சிவஸ்ததா குரோதபட்டாரகா தேவோ துவாதசாமி உபாசகாக எனும்படியான 12 ஸ்ரீவித்யா உபாசகர்களால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீபாதார விந்தத்தை கொண்டவளாகவும் சாட்சாத் பரமேஸ்வரனாலேயே உபாசிக்கப்பட்ட வைபவத்தோட உடையவளாகவுமே ஜெகன்மாதா பிரகாசிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம்னா அது சாட்சாத் காஞ்சிபுரம் எனும் காஞ்சிமா நகரம் தான். அந்த க்ஷேத்திரத்திற்கு மேலான க்ஷேத்திரமானது லோகத்திலே கிடையாது. அதனால தான் சமஸ்த சக்தி கூட்டங்களுமே ஒடுங்கி பிரகாசிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம்னா அது காஞ்சிபுரம் தாங்கிறத விசேஷமா சொல்லியிருக்கான். இப்படித்தான் ஸ்ரீமன் நகரமானது அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே விளங்குறது, மகாமேரு மலையினுடைய மத்தியிலே விளங்குறது, காஞ்சிபுரத்திலே விளங்குறதுங்கிறத முக்கியமா சொல்லியிருக்கா. காஞ்சிபுரம் மாத்திரம் ஸ்ரீநகரம் கிடையாது, மதுரையும் ஸ்ரீநகரம் தான், திருவானைக்கா ஸ்ரீநகரம் தான், கௌரி மாயூரம் ஸ்ரீநகரம் தான், திருவாரூர் ஸ்ரீநகரம் தான். அப்படி தேவியானவள் பரமசாநித்தியத்தோட கூட எந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் விளங்குறாளோ அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாமே பிரத்யக்ஷமாகவே ஸ்ரீமன் நகரமாக விளங்குறதுங்கிறதையும் முக்கியமாகவே தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி தேவிகளுடையதான ஸ்தானத்தை மகாமேரு மலையிலே விளங்குறது, காஞ்சிபுரத்திலே விளங்குறது, அமிர்த கடலுக்கு மத்தியத்திலே விளங்குறதுங்கிறத பார்த்தோம். அதுபோலவே அம்பிகையானவள் ஸ்ரீசக்கர தேர் அதுவே அம்பாளுக்கு ஒரு ஸ்தானமா விளங்குறது. என்ன சொல்றாள் சுவாமி? ஸ்ரீசக்கர தேரே சிந்தாமணி கிரகத்தினுடையதான ஒரு கிழக்கு வாசலிலே விளங்குறதுன்னு சொல்லுவாளே, அங்க விளங்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த ஸ்ரீசக்கர தேர் விளங்குறதும் பாளேன்னா அங்கேயும் தேவியினுடைய தேர் விளங்குறது. ஆனா பிரம்மாண்டத்திலே விளங்குற சகல விஷயங்களுமே சரிவர நடக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி பிரம்மாண்டங்களுடையதான ஒரு பிரம்மாண்டங்களுடைய பரவெளியிலே ஒரு அம்பாளுக்கு விசேஷமாகவே ஒரு ஸ்ரீசக்கர தேர் விளங்குறது. அந்த ஸ்ரீசக்கரராஜ ரதத்திலே ஏறிக்கொண்டவளாக பிந்துஸ்தானத்திலே காமாட்சி பராபட்டாரிகா என்ன செய்யறான்னு கேட்டாக்க இந்த உலகங்களை எல்லாம் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கா. அந்த தேர் வலம் வந்தா மாதிரியே இருக்கும். ஒரே சமயத்துல அமிர்தசாகர ஸ்ரீநகரத்திலையும் காமாட்சி விளங்குறா, மகாமேரு மலையிலையும் காமாட்சி விளங்குறா, காஞ்சிபுரத்திலேயும் காமாட்சி விளங்குறா. அதே போலவே ஸ்ரீசக்கர தேர்ல பிரம்மாண்ட கோடிகள் விளங்கக்கூடிய, பிரம்மாண்ட கோடிகளுக்கு அப்பாலே விளங்கக்கூடிய பரவெளியிலே அந்த தேர் மதந்துண்டு வர்றது. 64 கோடி யோகினி கூட்டங்கள் அங்கேயும் அம்பாளுக்கு பரிச்சாரகர்களாக இருக்கா. அப்படி அந்த தேரிலே விளங்குபவளாக பராபட்டாரிகா பரிபாலனம் பண்ணி கொண்டு இருக்காளா. குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்காளா, நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோமே இவா எல்லோருக்குமே யாருக்கும் எந்த குறையும் இல்லாத இருக்கா அப்படின்னு நம்ம எல்லோரையும் பரிபாலனம் செய்வதற்காக வேண்டியும் கண் இமைக்காம அந்த தேரினுடைய மத்தியத்திலே உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளீகி எனும் நாமத்திற்கு அதிபதியா பராபட்டாரிகையான காமாட்சி ராஜராஜேஸ்வரி பிரகாசிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை விசேஷமாகவே நமக்கு தந்திர சாஸ்திரங்கள் சொல்லுறது. இதெல்லாம் பரதேவதையனுடையதான ஒரு ஸ்தானமாக விளங்கக்கூடியவை. இப்போ இந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் அதி விசேஷமா விளங்கினாலும் நம்மால சிலாரூபத்திலேயாவது பரமேஸ்வரிய தரிசனம் செய்ய முடியும்னு கேட்டாக்க அது காஞ்சிபுரத்திலே மாத்திரம்தான். ஸ்ரீசக்கர தேர்லையோ இல்ல ஒரு சிந்தாமணி கிரகத்தின் மத்தியத்தில் விளங்குறவளாகவோ மகாமேரு மலையினுடைய உச்சியில விளங்குறவளாகவோ இந்த தேகத்தோடே பராபட்டாரிக்கையை நாம தரிசனம் பண்ண முடியாது.
அதனால இந்த தேகத்தோட நம்ம போய் தேவியை தரிசிக்க முடியும் அப்படின்னா சாட்சாத் காஞ்சிபுரம் தான். அதனால தான் காஞ்சிபுரத்திற்கு மேலே வேற ஒரு க்ஷேத்திரம் இல்லைங்கிறத விசேஷமாக சொல்லியிருக்கா. அந்த காஞ்சிபுரத்திலே பிரகாசிக்கக்கூடிய காமாட்சி பராபட்டாரிகையினுடைய தியானமானது விசேஷமாகவே நமக்கு மார்கண்டேய புராணத்திலே காமாட்சி விலாசத்திலே விளங்குறது. மார்கண்டேய மகரிஷி பரதேவதையினுடைய தியானத்தை விசேஷமாக சொல்லர். அந்த தியானத்தையும் அதனுடையதான ஒரு விமர்சத்தையும் சிந்தனை செய்து கொண்டு இந்த தொடர் பிரவச்சனத்தை பரதேவதா கிருபா கடாட்சத்தினாலே பூர்த்தி பண்ணிக்கலாம். காயத்ரி ஓங்கார கோணேஷா காமாட்சி வர்ததே சதா ஆதிசக்தி ஸ்வயம் வ்யக்தா சர்வ விஸ்வஸ்ய காரணம் பத்மாசனே நிஷன்னாசா காமபீட நிவாசினி சதுர்புஜா திரிநயனா மகாத்ரிபுர சுந்தரி மூலசக்தி பிரம்ம வித்யா ஆதிலக்ஷ்மி இது ஸ்ருதா ஆதிசக்திர் ஜகத்தாத்ரி ராஜீவ சதுருஷ பிரபா அர்த்தேந்துசேகரா திவ்ய கிரீட பரிமண்டிதா பாஷாங்குஷேக்ஷுகோதண்ட பஞ்சபானக சத்கரா தபனோட்டு பதாட்டங்கா மீனகுண்டலதாரிணி திவ்யஸ்ருங்கார வேஷாட்யா திவ்யாவகுணவர்ஜிதா ரக்தாம்பரதரா ரக்தராஜீவ வரமாலிகா சௌபாக்யாபரணோபேதா திவ்யமாங்கல்யதாரிணி பிராணினி விஸ்வபூதஸ்தா காலச்சக்ரஸ்வரூபிணி ஸ்ரீகாஞ்சி நகராதீஷா காங்கிதார்த்த பிரதாயினி சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா காமகோட்டீதி விக்யாதா காமாட்சி திவ்யமங்கள சதாசிவாதிமூர்த்தீனாம் கௌரியாதீனாம் ச காரணம் ஜனனி சூதலிங்கஸ்ய சூதபீஜார்த்தரூபிணி சிவாதிகா சிவாங்கஸ்தா சிவமூர்த்தி சிவங்கரி மகாகாமேஷ மகிஷி மகாத்ரிபுர சுந்தரி புராஹிதாய தேவானாம் பந்தகாசுர மர்தினி அப்படிங்கிறது பராபட்டாரிகையான ஸ்ரீ காமாட்சியினுடையதான விசேஷமான ஒரு தியானம். காமாட்சி ஓங்கார கோணேஷா அப்படி காயத்ரி ஓங்கார கோணேஷான்னா தேவியினுடையதான ஒரு சந்நிதியிலே பரதேவதையினுடையதான ஒரு விசேஷமான ஒரு 24 அக்ஷரங்களோட கூட்ட விளங்கக்கூடியதான ஒரு காயத்ரி மண்டபமானது விளங்குறது. காயத்ரி மண்டபத்தினுடைய மத்தியத்திலே பரதேவதையினுடைய ஸ்தானம் விளங்குறதுங்கிறத புராணங்கள்ல பார்க்கிறோம். 24 அக்ஷரங்கள் எதை குறிக்கிறதுனா பிரகட காயத்ரி. அந்த பிரகட காயத்ரியினுடையதான 24 அக்ஷரங்கள் அங்கே தூண்களா விளங்குறது. பிரகட காயத்ரிக்கு 24 அக்ஷரம். அது 4வது பாதம் உண்டு காயத்ரிக்கு, ரகசியமானது பரோ ரஜசே சாவதோம் அப்படிங்கிறது. இந்த குப்த காயத்ரி பஞ்சதசாட்சரி மாதிரி அது ஸ்ரீவித்யா மந்திரம். அதற்குத்தான் ஆத்ம வித்யான்னு பேர். இதில் தந்திரசாஸ்திரங்களில் விளங்கக்கூடிய ரகசியமான விஷயம் இது. ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதான் சொல்கிறோமே. ஆத்ம வித்யாங்கிறது இந்த பிரகட வெளிப்படையாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச காயத்ரிக்கு 3 பாதங்கள் உண்டு. அந்த 3 பாதங்களோட 4வது பாதத்தை சேர்க்கும் பொழுது என்னாகிறது அப்படின்னு கேட்டாக்க பரதேவதையினுடையதான ஒரு ஸ்வரூபமானது தெரிகிறது. அதனால தான் காயத்ரி மண்டபத்துக்கு மத்தியத்தில் காயத்ரி மந்திரத்தினுடையதான 24 அக்ஷரங்களே ஜோதியாக விளங்க, அதற்கு மத்தியத்தில் கேவலாத்மஸ்வரூபிணியாகவே ஹிருண்மத்தியத்திலே விளங்கக்கூடிய சம்விதானந்த ரூபிணியா கேவலாத்மஸ்வரூபிணியாகவே லோகமாதாவான பராசக்தி காமாட்சிங்கிற நாமாவோட பிரகாசிக்கிற 51 மாத்ருகாட்சரங்களுக்கும் அதிபதியாக காமத்தினுடையதான கோட்டியான கைவல்ய மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்தியாக காஞ்சிபுரத்திலே காமாட்சியா பிரகாசிக்கிறாங்கிறது. காயத்ரி ஓங்கார கோணேஷான் தேவியினுடைய ஆலயமானது ஓங்காரமயமாக திரிகோணமயமாக விளங்குறது. காமாட்சியோட கர்ப்பகிருகம் திரிகோணாகாரமாக விளங்குங்கிறது அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே தெரியும். திரிகோணாகாரமான கர்ப்பகிருகத்தினுடைய மத்திய பிந்துவிலே தான் பராபட்டாரிகா பிரகாசிக்கிறா. காமாட்சிங்கிற நாமத்தை உடையவள் ஆதிசக்திஹி அப்படின்னு. ஆதிசக்தின்னு எவளுக்கு மேலே வேற ஒரு சக்தி இல்லையோ அவளே ஆதிசக்தி. சர்வத்திற்கும் ஆதிகாரண மூர்த்தியா விளங்குறவள் எவளோ அவள் ஆதிசக்தி. அதனால தான் மூகாச்சாரியால் அம்பாள காரண பர சித்ரூபா அப்படிம்ப. சர்வத்திற்கும் ஆதிகாரண மூல பரக்கிய சைத்தன்ய வஸ்துவா விளங்குறவள் காமாட்சி. ஆதிசக்தி ஸ்வயம் வியக்தா சர்வ விஸ்வஸ்ய காரணம். ஸ்வயம் வியக்தா தானாகவே தோன்றியவள். அவளுக்கு தோற்றுவாய் கிடையாது. இன்னொருத்தர் அம்பாளை உற்பத்தி செய்யறது கிடையாது. அம்பாளுடைய தோற்றமானது தானாகவே நிகழ்ந்தது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள். அவளுக்கு தோற்றம் மறைவுங்கிறதே கிடையாது. மனுஷால் மாறியோ தேவர்கள் மாறியோ பஞ்சபிரம்மங்கள் மாறியோ பஞ்சபிரம்மங்களுக்கும் தோற்றமும் மறைவும் உண்டு. ஆனா அனாதியா விளங்கக்கூடிய பராபட்டாரிகையான காமாட்சி அம்பாளுக்கு தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது. சர்வ விஸ்வஸ்ய காரணம். புவனங்களுக்கெல்லாம் ஆதிகாரண சைத்தன்ய பரஜானமா விளங்குறவள். சர்வ விஸ்வஸ்ய காரணம். பத்மாசனே நிஷன்னாசா பத்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது மார்கண்டேய புராணம். பத்மாசனே நிஷன்னாசா பத்மாசனத்திலே விளங்கக்கூடியவளும் காமபீட
நிவாசினி காமபீட்டம் எனும்படியான ஒரு மகாபீட்டம். அது 51 மாத்ருகாட்சரங்களுமே அங்க ஸ்ரீசக்கரத்தினுடையதான ஒரு ஸ்வரூபத்தில் விளங்குறது. காமபீட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன, காமகாங்கிற பதத்திற்கு 51 அக்ஷரங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பூபிரஸ்தானமான ஸ்ரீயந்திரத்திற்கு 51 மாத்ருகாட்சரங்களும் சமன்வயப்படுறது அப்படிங்கிறது தந்திரசாஸ்திரங்களில் விளங்கக்கூடியதான ஒரு விஷயம். 51 மாத்ருகாட்சரங்களும் சமன்வயமா விளங்கக்கூடியதான பூபிரஸ்தான ஸ்ரீயந்திரத்திற்கு காமபீட்டகா அப்படிங்கிறதான ஒரு பேர். அப்படிப்பட்ட காமபீட்டம் எனும்படியான ஒரு மகாபீட்டத்தில் 51 மாத்ருகாட்சரங்களுடைய வடிவான ஸ்ரீயந்திர மத்திய பிந்துவிலே விளங்கக்கூடியவள் காமகோட்டீஸ்வரி, காமபீட்ட நிவாசினி. சதுர்புஜா 4 கரங்களை கொண்டவள், திரிநயனா 3 கண்களை கொண்டவள், மகா திரிபுர சுந்தரி. எவள் சர்வத்திற்கும் ஆதிகாரணமா விளங்குகிறாளோ, பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ருத்ரனுக்கும் மூத்தவள் எவளோ, பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் ருத்ரனுக்கும் தாயார் எவளோ அவளே மகா திரிபுர சுந்தரி. சதுர்புஜா திரிநயனா மகா திரிபுர சுந்தரி. மூலசக்தி பிரம்ம வித்யா ஆதிலக்ஷ்மி இதி ஸ்ருதா. அவளுக்கு மூலசக்தி ஆதிசக்தின்னு சொன்ன மாதிரி இவள் தான் மூலசக்தி. பிரம்மாண்டங்களெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் இவள் தான், மறைவதற்கு காரணமும் சாட்சாத் இவள் தான். அதனால இவளுக்கு மூலசக்தி அப்படிங்கிறதான ஒரு பேர். எல்லாத்திற்கும் ஆதி மூலமா விளங்குறவள். எல்லோருமே எவள் கிட்ட இருந்து உற்பத்தியாகி வந்தோமோ அவளே இவள் மூலசக்தி. பிரம்ம வித்யா, எந்த வித்யானது ஆத்ம ஞானத்தை உணர்த்தக்கூடியதோ, ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியதோ, கைவல்ய முக்தியை வழங்குறதோ அதுதான் பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யா தான் ஸ்ரீ வித்யா. அதனால தான் ஸ்வேதாரண்ய கஷேத்திரத்தில் பிரம்ம வித்யாம்பா அப்படிங்கிறதான நாமா பராசக்திக்கு. ஸ்ரீயந்திர மத்திய பிந்துவிலேயே அந்த கஷேத்திரத்திலே லோகமாதா பிரகாஷிக்கிறா, திருவெண்காட்டு கஷேத்திரம். அப்படி பிரம்ம வித்யா ஆதிலக்ஷ்மி. இவளுக்கு ஆதிலக்ஷ்மி எனும்படியான ஒரு நாமா விளங்குறது. காமாட்சிக்கு மகாலட்சுமி ஆதிலக்ஷ்மிங்கிற நாமா ரொம்ப விசேஷமா விளங்குறதுங்கிறது முக்கியமாகவே நாம சிந்தனை செய்திருக்கோம். அப்படி ஆதிலக்ஷ்மி மூலசக்தி, பிரம்ம வித்யா, ஆதிலக்ஷ்மி என்றெல்லாம் போற்றப்படக்கூடியவளும் பெயர் பெற்றவளும் அப்படின்னு மார்க்கண்டேய புராணமானது பரமேஸ்வரிய சொல்றது. இது ஸ்ருதா ஆதிசக்தி. இவளே ஆதிசக்தியா பிரகாசிக்கிறா. ஜெகத்தாத்ரி, ஜெகத்தை எல்லாம் தாங்கிற உலகங்களை எல்லாம் உண்டாக்கி அழிக்கக்கூடியதான ஒரு சைதன்ய வஸ்துவும் சாட்சாத் காமாட்சி தான். உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடியவளும் சாட்சாத் காமாட்சி பராபட்டாரிகா. ஜெகத்தாத்ரி ராஜீவ சத்ருஷ பிரபா அப்படின்னு அன்றலர்ந்து விளங்கக்கூடிய தாமரை புஷ்பத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தை போல, தாமரை புஷ்பத்தினுடையதான ஒரு ஒளியை போல அழகியதான ஒரு பிரபையை, அழகியதான ஒரு தேஜஸை, சிவந்து விளங்கக்கூடியதான ஒரு தன்மையை கொண்டவள் ராஜீவ சத்ருஷ பிரபா. தாமர புஷ்பம் மாதிரி அழகா இருக்காளாம் காமாட்சி. ராஜீவ சத்ருஷ பிரபா. அர்த்தேந்து சேகர, அர்த்த இந்து பாதிச்சந்திரன், பாதிச்சந்திரனை தன்னுடையதான ஒரு சிரசிலே சூடிக்கொண்டு சேகரியாக, சந்திரசேகரியாக, சந்திர மௌலீஸ்வரியாக விளங்கக்கூடியவள் சாட்சாத் பராபட்டாரிகா. அர்த்தேந்து சேகரா திவ்ய கிரீட பரிமண்டிதா. அழகியதான ஒரு கிரீடங்களை பரமேஸ்வரி தரிக்கிறா. இது எதை குறிக்கிறது? அம்பாள் கிரீடத்தில் யார் இருக்கான்னு கேட்டா 12 சூரியர்கள் தேவியினுடைய கிரீடத்தில் 12 மாணிக்கங்களா பிரகாசிக்கலாங்கிறத சங்கராச்சாரியால் சௌந்தரிய லகரியிலே சொல்றார். சூரியாள்லாம் என்ன பண்ணா ஒரு மாசத்துக்கு ஒரு சூரியன் உண்டு. அதுபோல 12 சூரியர்கள் உண்டு. 12 சூரியர்களும் காமாட்சியை உபாசனை செய்து காமாட்சியினுடையதான ஒரு சேவை பண்ணணும், காமாட்சியினுடையதான பாத சேவை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அம்பாளை உபாசனை பண்ணியிருக்கா. அவ உபாசனையிலே மகிழ்ந்து அந்த பராபட்டாரிகா என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, பாதசேவை பண்ணணும்னு உபாசனை பண்ணினவாள் அம்பாள் வாணிக்க ரத்னமாமா தன் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டாளாம் பராசக்தி. பக்தர்களை அம்பாள் எப்படி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவா. தன்னை உபாசிக்கிற குழந்தைகளை பக்தால தலைக்கு மேல தூக்கி வச்சுப்பாளாம் பராபட்டாரிகா. அப்படி சூரியர்களை என்ன பண்ணிவிட்டா 12 பேரையும் ரத்னங்களாக மாணிக்கமாமாது தன் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டா பராசக்தி அப்படின்னு சொல்லும்படியாக அழகியதான ஒரு கிரீடத்தை தன்னுடையதான திருமேனையிலே தரிச்சு கொண்டு விளங்கக்கூடியவள். அர்த்தேந்து சேகரா திவ்ய கிரீட பரிமண்டிதா. பாஷாங்குஷே இக்ஷுகோதண்ட பஞ்சபான லசத்கரா அப்படின்னு பாஷாங்குஷ இக்ஷுகோதண்ட
பஞ்சபான ரசத்கரா, மேலிரு கரங்களிலே பாஷத்தையும் அங்குஷத்தையும், கீழிரு கரங்களிலே கரும்பு வில்லையும் மலர்கனைகளையும் தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறத விசேஷமா சொல்லியிருக்கா. இக்ஷு கோதண்ட புஷ்பேஷு பழாங்கோத ரசத்கரா உத்யத் சூரிய நிபாம் வந்தே மகா திரிபுர சுந்தரிங்கிறதும் பரதேவதையனுடையதான ஒரு தியானம். பாஷாங்குஷேக்ஷு கோதண்ட பஞ்சபான ரசத்கரா அப்படி எனும்படியாக பாஷத்தையும் அங்குஷத்தையும் கரும்பு வில்லையும் மலர்கனைகளையும் தாங்கின்னு இருக்கா. ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகாக அப்படிங்கிற விஷயத்தை சகஸ்திரநாமாவிலையும் சொல்லியிருக்கா. தாத்பரியம் ரொம்ப விஸ்தாரமான பெருந்தாத்பரியம் அது. பரதேவதா அனுகிரகத்தினால இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆயுதங்களுடையதான விமர்சம் என்னங்கிறத சிந்தனை செய்யலாம். அதுபோலவே தீட்சிதரும் கூட கமலாம்பிகையை சொல்லும் பொழுது அம்பாளுடைய கரங்களில் விளங்கக்கூடிய பாஷாங்குஷங்களை பற்றியும் கரும்பு வில்லை பற்றியும் மலர்கனைகளை பற்றியும் நவாவரண கீர்த்தனையிலே சொல்லி இருக்கு. அப்படி ராகமே பாஷமாகவும் குரோதமே அங்குஷமாகவும் விளங்குதுங்கிற விஷயத்தை நவாவரண கீர்த்தனையிலும் சொல்லியிருக்கா. தபனோடுப தாட்டங்கா அப்படின்னா சந்திரனையும் சூரியனையுமே தன்னுடைய காதுகளிலே தாட்டங்கங்களாகவே தரிச்சு கொண்டு விளங்குறவள் அர்த்தம். ரத்னகேட ஸ்ரீனிவாச தீட்சிதர்னு ஒரு பெரிய மகாத்மா உண்டு. அந்த மகாத்மாவிற்காக காஞ்சிபுராதீஷையான காமாட்சி அப்படி பத்மாசனத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரியே பூனா தேசத்தில் மைத்திலோற்றம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தரிசனம் கொடுத்தாளாம். அப்படியே காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்காளோ அதே போல அந்த க்ஷேத்திரத்தில் தரிசனம் கொடுத்து தன் காதிலே விளங்கக்கூடியதான தாட்டங்கத்தை கழற்றி தீட்சிதர் கையில் கொடுத்தாளாம். குழந்தே இதை வச்சு விசிறி எரி ஆகாசத்துலன்னு சொல்லி மறைஞ்சு போனாங்கிறது அந்த ரத்னகேட தீட்சிதருடையதான ஒரு வரலாறு. அந்த காமாட்சி தன் காதில் விளங்கக்கூடிய ஸ்ரீசக்கராகார தாட்டங்கத்தை கழட்டி என்ன பண்ணினாலும் அதே கதை தான் அபிராம பட்டது கதை மாதிரியே தான் வருது. அமாவாசையே பௌர்ணமின்னு சொல்றார் அவர். அதற்காக வேண்டி ஜெகன்மாதா பிரத்யக்ஷமா வந்து தன் காது தாட்டங்கத்தை கழட்டி கொடுத்துடுறாளாம் அவர்கிட்ட. குழந்தை இதை விசிறி எரின்ட்டு மறைஞ்சு போயிடுறார். அப்போ அவர் ஆகாசத்துல ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தை விசிறி எரியும் பொழுது அப்படி சந்திரமயமாக பிரகாசிக்கிறது. எல்லார் கண்ணுக்கும் சந்திரனா தெரிகிறது, இவருக்கு மாத்திரம் ஸ்ரீசக்கர தாட்டங்கமா தெரிகிறதுங்கிறது அங்கேயும் வளருது. அப்படி தபனோடு தாட்டங்காகி நமகா சந்திரனையும் சூரியனையும் தன்னுடையதான தாட்டங்கங்களா தரிக்கிறவள் மீன குண்டல தாரிணி. அப்படி தாட்டங்கங்களோட கூட்டம் குண்டலங்களையும் பரமேஸ்வரி தரிக்கிறா. மீன குண்டல தாரிணி அப்படி திவ்யாபரணங்களை எல்லாம் பரமேஸ்வரி தரிக்கிறாங்கிற விஷயத்தை விஸ்தாரமாகவே சொல்லியிருக்கா. சௌமாங்கல்யா சௌபாகியாபரணங்களை பரமேஸ்வரி தரிக்கிறா. திவ்ய மாங்கல்ய தாரிணிங்கிறதான ஒரு தியானத்தினாலே பரமேஸ்வரியானவள் சௌபாகியாபரணங்களை விசேஷமாகவே தரிக்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் என்னென்ன சௌபாகியாபரணங்களை தரிக்கணுமோ அந்த சௌபாகியாபரணங்களை சாட்சாத் பராபட்டாரிகையான காமாட்சி தரிக்கதாங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கா. பாஷாங்குஷேக்ஷு கோதண்ட பஞ்சபான லசத்கரா தபனோடுபதாட்டங்கா மீனகுண்டரதானி திவ்ய ஸ்ருங்கார சோபாட்யா திவ்யா வகுணவர்ஜிதா. அப்படி திவ்ய ஸ்ருங்கார சோபாடி திவ்யமான அழகிய சோபையை கொண்டவள், அப்படி விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தை கொண்டவள் அப்படின்னு பரமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவத்தை சொல்லியிருக்கா. சகல புவனங்களுக்கும் ஈஸ்வரியா விளங்குறவள் காமாட்சி பராபட்டாரிகா. ரக்தாம்பரதராகி ரக்தாம்பரதரா ரக்த ராஜீவ வரமாலிகா அப்படிங்கிற விஷயத்தினாலே ரக்தாம்பரதரா சக்கச்சவேரென்று சிவந்து விளங்கக்கூடிய வஸ்திரத்தை பரமேஸ்வரி தரிக்கிறாளாம். சக்கச்சவேர் என்று விளங்கக்கூடிய வஸ்திரத்தை பரமேஸ்வரிக்கு அருணவஸ்திரமானது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த அருணவஸ்திரத்தை பரமேஸ்வரி தரிக்கிறா அப்படிங்கிறது பொதுவாகவே ஸ்ரீவித்யா ரூபத்தில் பராபட்டாரிகையை தியானம் செய்து கொள்ளும் பொழுது அருணவஸ்திரத்தை உடையவளாகவே பரமேஸ்வரியை தியானிக்கிறது அப்படிங்கிறது தான சம்பிரதாயமானது உண்டு. அப்படி திவ்யாபரண பூஷிதா ரக்தாம்பரதரா ரக்த ராஜீவ வரமாலிகா. ரக்த ராஜீவம்னு சொன்னாக்க செந்தாமரை புஷ்பதி தன்னுடையதான ஒரு மாலை தரிச்சு கொண்டு விளங்குறாங்கிறது முக்கியமா சொல்லியிருக்கா. ரக்தாம்பரதரா ரக்த ராஜீவ வரமாலிகா சௌபாகியாபரணோபேதா. சௌபாகியாபரணங்களை பரமேஸ்வரி தரிக்கிறாங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். சௌபாகியாபரணங்கள்ங்கிறது காதில தாட்டங்கம், கழுத்திலே திருமங்கலியம், கைகளிலே வளையல். இந்த விஷயங்கள் எல்லாமே சௌமாங்கல்யாபரணம் சௌபாகியாபரணங்கள்னு பேர். வளை இல்லாமையோ தோடு இல்லாமையோ திருமங்கலியம் இல்லாமலோ ஒரு ஸ்திரீயானவள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாகவே இங்க சொல்லியிருக்கு.
சொல்லியிருக்கா. ரக்தாம்பரதரா ரக்த ராஜீவ வரமாலிகா சௌபாகியா வரணோபேதா திவ்ய மாங்கல்ய தாரிணி பிராணினி விஸ்வபூதசுதா காலச்சக்கரஸ்வரூபிணி. உலகங்களுக்கெல்லாம் ஆதிகாரண மூர்த்தமா விளங்கக்கூடியவளும் பிராணனாகவே விளங்கக்கூடியவளும் அப்படி காலச்சக்கரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளும். அவளுக்கு காலசங்கர்ஷினிங்கிற ஒரு நாமாவும் உண்டு. காலச்சக்கரஸ்வரூபிணி காலச்சக்கரத்தினுடைய மத்தியத்திலே விளங்குறவள், ஸ்ரீயந்திரத்தினுடைய வடிவத்திலே விளங்குறவளும் அர்த்தம் பண்ணிக்கலாம். காலச்சக்கரத்தினுடைய வடிவிலே விளங்குறவும் இவள் தான், ஸ்ரீயந்திரத்தினுடைய வடிவிலே விளங்குறவளும் சாட்சாத் ஜெகன்மாதா தான். காலச்சக்கரஸ்வரூபிணி ஸ்ரீகாஞ்சி நகராதீஷா காங்கிதார்த்த பிரதாயினி. அது ஸ்ரீ காஞ்சிபுரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவள். காஞ்சிபுராதீஷா ஸ்ரீ காஞ்சி நகராதீஷா காங்கிதார்த்த பிரதாயினி. கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு பரம கருணாமூர்த்தியா விளங்குறவள். ராஜராஜேஸ்வரி ராமா மணிமஞ்சீர மண்டிதா. ராஜராஜேஸ்வரியாக விளங்கக்கூடியவள். சகல சௌபாகியத்தையும் உண்டு பண்ணக்கூடியவள். ராமஹான்னா ரமிக்க வைக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ரமிக்க வைக்கிறதுனாக்க அம்பாளுடையதான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்துட்டோன்னு சொன்னாக்க அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஸ்வரூபத்தை கொண்டவளாகவே பக்தர்கள் அத்தனை பேரையும் ஈர்த்து ஆகர்ஷிக்கக்கூடிய மூர்த்தமா அந்த க்ஷேத்திரத்துல பராபட்டாரிகா பிரகாசிக்கிறார். காயத்ரி மண்டபத்தினுடைய மத்தியத்திலே விளங்கி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு யாராலையாவது சுலபமாக எழுந்து வர முடியுமான்னா முடியாது. அந்த க்ஷேத்திரத்துல இருந்துட்டு பரதேவதையை தரிசனம் பண்ணிட்டே இருக்க மாட்டோமா அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ராமாவாக ரமிக்க வைக்கக்கூடியவளாக அபிராமியாக, அபிராமின்னு அர்த்தம் அதுதான். அபிராமா அபிராமி அப்படின்னா தங்கிட்டே தான் அங்க மனசை நிலச்சு வைத்து கொண்டிருக்கக்கூடியவள், அப்படி விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறா. ஸ்ரீகாஞ்சி நகராதீஷா காங்கிதார்த்த பிரதாயினி சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாராலையும் இன்னொரு பக்கம் சரஸ்வதி தாயாராலையும் சேவிக்கப்பட்டதான பாதார விந்தத்தை கொண்டவள். சாமரத்தை ஏந்தி கொண்டு மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் சாட்சாத் பராபட்டாரிகையான ஸ்ரீ காமாட்சியை விசேஷமாகவே சேவிக்கிறார். சகசிரநாமாவிலே திருஷதியிலே எல்லாத்துலேயும் இந்த விஷயமானது வளருது இல்லையா? அப்படி காஞ்சிபுரத்திலே காமாட்சியினுடைய நேத்திரங்கள்ல இருந்து தான் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஆவிர்பவிச்சாங்கிறது காமாட்சி விலாசம். பராபட்டாரிகையான காமாட்சியினுடைய நேத்திரங்களில் இருந்து தான் ரெண்டு பேருமே தோன்றினார்கள். அதனால தான் அம்பாளுக்கு காமாட்சின்னே பேரும். லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு ஏன் காமாட்சின்னு பேர் வந்ததுன்னா அம்பாளுடைய வலது கண்ணிலிருந்து மகாலட்சுமியும் இடது கண்ணிலிருந்து சரஸ்வதியும் தோன்றி வந்தார்கள். அதனால பராபட்டாரிகாக்கு காமாட்சின்னு பேரு. அப்படி ரெண்டு பேரும் ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே கைகளில் சாமரத்தை தாங்கினவர்களாக பராபட்டாரிகையான காமாட்சிக்கு சாமரம் வீசி அவ அம்பாளை சேவிக்க ஆரம்பிச்சா. தங்களுடைய தாயாராக விளங்கக்கூடிய லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் தாயாரா விளங்குறதான காமாட்சியை சாமரத்தை ஏந்தி கொண்டு சாமர சேவை செய்யக்கூடியவர்களாக மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சேவிச்சாங்கிற விஷயமானது காமாட்சி விலாசத்தில் லலிதோபாக்யானத்தினுடைய உத்தர பாகத்திலே காமாட்சியினுடைய வைபவத்தை சொல்லும் இடத்து ரொம்ப விசேஷமாகவே விளங்குறது. அது முக்கியமாக சச்சாமர ரமாவாணி செவ்வ தட்சிண சேவிதா அப்படிங்கிற பதத்தினால விசேஷமாகவே சொல்லியிருக்கா. அது போலவே சிவாதிகா சிவாங்கஸ்தா சிவமூர்த்தி சிவங்கரி. அப்படி ஜனனி சூதலிங்கஸ்ய சூத பீஜார்த்த ரூபிணி. ஜனனி சூதலிங்கஸ்ய, சூதலிங்கம்னா ஆம்ரவிருஷத்தின் கீழே விளங்கக்கூடிய ஏகாம்பிரநாதரைத்தான் சூதலிங்கம்னு சொல்லியிருக்கா. அந்த சூதலிங்க ரூபத்திலே விளங்கக்கூடியதான ஏகாம்பிரநாதருக்கு தாயாராக விளங்குறவள் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன இப்படி சொல்லி இருக்காளேன்னு அந்த க்ஷேத்திரத்தில் விளங்குற பராபட்டாரிகா சர்வத்திற்கும் ஆதிமூர்த்தமா விளங்குறவள். அபிராம பட்டர் சொல்ல இல்லையா, தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினல் அப்படிங்கிறாரே. அது மாதிரி அம்பாள் பரமசிவனாருக்கும் ஆதாரமூர்த்தியா விளங்குறா. பரமசிவனுக்கும் ஆதாரமூர்த்தியா அம்பாள் எந்த க்ஷேத்திரத்தில் விளங்குறானா முக்கியமான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். திருவாரூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், விந்தியாச்சலம், காஷ்மீரம் இந்த க்ஷேத்திரத்துல எல்லாம் பரமசிவனாருக்கு ஆதாரமூர்த்தியா லோகமாதா விளங்குறா. அதனால தான் ஜனனி சூதலிங்கஸ்ய, சூதலிங்கமான ஏகாம்பிரநாதரை கூட தன்னிடத்திலிருந்து தோற்றுவிச்ச ஜனனியா விளங்குறவள். பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் எப்படி தாயாரா இருக்காளோ அதுபோல பரமேஸ்வரனுக்கும் அம்பாள் தாயாரா பிரகாசிக்கிறாங்கிற விஷயத்தை இங்கே சொல்லி இருக்கா. தாரா பகவதிகளுடைய சரித்திரத்திலையும் கூட ஆல
ஆலகால விஷத்தை பரமேஸ்வரன் பானம் செய்த உடனேயே ராஜராஜேஸ்வரியான பார்வதி தாரா பகவதியாக மாறி பரமசிவனை தன் மடியிலே போட்டுக்கொண்டு குழந்தையா மாற்றி மடியிலே போட்டுக்கொண்டு ஸ்தன்யபானம் பண்ணுவோம். அப்போ அந்த குழந்தை சிவன் குழந்தையா விளங்கி அம்பாளுடைய ஸ்தன்யத்தை பருகும் பொழுது அந்த ஆலகால விஷமானது அமிர்தமா போயிடுறது அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமா சொல்லியிருக்கா இல்லையா? அப்படி பரமசிவனுக்கும் தாயாரா விளங்குறவள் கருதத்தான் காமாட்சி தியானத்துல பிரத்யக்ஷமாகவே ஜனனி சூதலிங்கஸ்ய சூத பீஜார்த்த ரூபிணி. சூத பீஜம்னா ஏகாம்பரநாதருடையதான ஒரு தேகத்திலே அர்த்தாங்கினியாக அவள் பத்தினியாக விளங்குறவளும் அம்பாள் தான் அப்படிங்கிறது விஷயத்தை சொல்லியிருக்கா. சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாகவும் பராபட்டாரிகா விளங்குறா. சிவனாகவும் சக்தியாகவும் பிரிஞ்சு விளங்கும் பொழுது அந்த சிவனுக்கு பத்தினியாகவும் அம்பாள் விளங்குறான்னு இப்படி அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. சிவசக்தி ஐக்கிய மூர்த்தியா காமாட்சி அம்மன் கோவிலிலே விளங்குற காமாட்சி பிரத்யக்ஷ பராபட்டாரிகா பரபிரம்மம் சிவனும் அவளுக்குள்ள அடக்கம். காமாட்சிக்குள்ள காஞ்சிபுரத்தில காமாட்சி தேவியின் ஆலயத்திலே விளங்குற அந்த பராபட்டாரிகா லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்குள்ள பரமசிவனும் அடக்கமா விளங்குறார். அதே ஏகாம்பரநாதர் கோவில்ல பார்த்தான் ஏலவார் குழலி இருப்போம். அவள் தான் பங்காரு காமாட்சி. பங்காரு காமாட்சி இப்போ தஞ்சாவூர்ல இருக்கிறதுனால அதன் பிறகு ஏலவார் குழலியாக ஜெகன்மாதாவின் விக்கிரகத்தை அங்க பண்ணியிருக்கார். அந்த ஏலவார் குழலியினுடைய ஸ்வரூபத்திற்கு காமேஸ்வரின்னு பேரு. ஏகாம்பரநாதர் காமேஸ்வரர். பரமசிவனுக்கும் தாயாரா விளங்குற மூர்த்தம் காமாட்சி. பரமசிவனுடைய அர்த்தாங்கினியாக சக்தியா விளங்குற மூர்த்தம் ஏலவார் குழலின்னு பேரு. ஏலவார் குழலி வேற காமாட்சி வேற கிடையாது. காமாட்சியே தான் ஏகாம்பரநாதனாவும் ஏலவார் குழலியாவும் ரெண்டா பிரிஞ்சு விளங்குறா ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல. காமாட்சி அம்மன் கோவில்ல ஒரே சக்தியா விளங்குறா. சிவனையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு சிவனையும் தனக்குள்ள சேர்த்து கொண்டு ஏகரூபிணியா காமாட்சியா விளங்குறா. ஏலவார் குழலியாவும் ஏகாம்பரநாதனாவும் தனித்தனியா அந்த க்ஷேத்திரத்துல ஏகாம்பரநாதர் கோவில்ல விளங்குற. அதனால இங்க பேதமே கிடையாது, எல்லாமே சாட்சாத் ஒண்ணுதான். ஜனனி சூதலிங்கஸ்ய சூத பீஜார்த்த ரூபிணி சிவாதிகா. சிவனுக்கும் அதிகமானவள் அப்படின்னு அதாவது பரமசிவனாரை விட மேலானவள் அப்படின்னு காமாட்சியை சொல்லியிருக்கா. அவளுக்கு மேல ஒத்துருமே கிடையாது. ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தின்படி அம்பாளுக்கு மேல வேற யாருமே கிடையாது. மகாவிஷ்ணுவும் அம்பாளை உபாசனை பண்றார், பரமேஸ்வரனும் அம்பாளை உபாசனை பண்றார், பிரம்மாவும் அம்பாளை உபாசனை பண்றார். தசாவதார மூர்த்தங்களுமே ராமராகவும் கிருஷ்ணராகவும் விளங்கி கொண்டு அம்பாளை உபாசிக்கிறார். கோலோகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவும் சாட்சாத் அம்பாளை விசேஷமா உபாசனை செய்கிறார்ங்கிற விஷயத்தை தேவி பாகவதத்திலே பார்க்க முடியும். தேவி பாகவதத்தில கிருஷ்ண பரமாத்மாவே சொல்ல சாட்சாத் புவனேஸ்வரியினுடையதான ஒரு கட்டாட்சத்தால தான் பிரம்மாண்டங்களை எல்லாம் நான் பரிபாலனம் பண்ணி கொண்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படி இந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஆதாரமா விளங்குறவள் புவனேஸ்வரியான ராஜராஜேஸ்வரி காமாட்சி பராபட்டாரிகா. அப்படி பரமசிவனாலையும் சேவிக்கப்பட்ட திவ்யமங்கல மூர்த்தமா லோகமாதா விளங்குறாங்கிறதுனால தான் சிவாதிகா அப்படின்னு நம்பால சொல்லி இருக்கா. சிவாதிகா சிவாங்கஸ்தா. சிவனுக்கு அதிகமா விளங்குறவளும் அவள் தான். சிவாங்கஸ்தா சிவனுடையதான இடது மடியின் மீது வீற்றிருக்கக்கூடிய பரமசிவ பத்தினியா இருக்கிறவளும் சாட்சாத் அம்பாள் தான். சிவாதிகா சிவாங்கஸ்தா சிவனுடையதான அங்கத்திலே விளங்கக்கூடியவள். சிவாதிகா சிவாங்கஸ்தா சிவமூர்த்திகி சிவனா விளங்குறவளும் சாட்சாத் அம்பாள் தான். இப்படி சிவனுக்கு அதிகமாக விளங்குறவளும் காமாட்சி, சிவனுடைய அர்த்தாங்கத்திலே விளங்குறவளும் காமாட்சி, சாட்சாத் அந்த சிவனா விளங்குறவளும் காமாட்சி தான். சிவாதிகா சிவாங்கஸ்தா சிவமூர்த்தி சிவங்கரி. பக்தர்களுக்கு சிவத்தை கொடுக்கிறவள். சிவன்னா மோட்சம்னு அர்த்தம். இங்கே சிவங்கிற பதத்திற்கு கைவல்யம் அப்படின்னு அர்த்தம். பக்தர்களுக்கு மங்களத்தை வழங்கக்கூடியவள், கைவல்யத்தை வழங்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால பராபட்டாரிகாக்கு சிவங்கரி அப்படிங்கிறதான ஒரு பேர். சிவாதிகா சிவாங்கஸ்தா சிவமூர்த்தி சிவங்கரி மகாகாமேஷ மகிஷி. மகாகாமேஸ்வரனான ஏகாம்பரநாதருடையதான பட்ட மகிஷியாக, ஏகாம்பரநாதருடைய பத்தினியாக, காமேஸ்வர கிரகேஸ்வரியாக, காமேஸ்வர மகேஸ்வரியாக விளங்கக்கூடியவள் காமேஸ்வர பிராணநாடி அப்படிங்கிறதான ஒரு நாமாவிற்கு அர்த்தமாக விளங்கக்கூடியவள். இப்படி மகாகாமேஷ மகிஷி
மகா திரிபுர சுந்தரி, லலிதா மகா திரிபுர சுந்தரியாக, பராபட்டாரிகையாக, ராஜராஜேஸ்வரியாக, காஞ்சிபுரத்தினுடைய மத்தியத்திலே காமாட்சி பராபட்டாரிகையாக ஸ்ரீமாதா பிரகாசிக்கிறா. மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி புராஹிதாய தேவானாம், தேவர்களுக்கு ஹிதத்தை உண்டு பண்ணும் பொருட்டு பூர்வத்திலே பந்தகாசுரன் எனும் அசுரனை சம்ஹாரம் செய்தவள் அப்படிங்கிறா. அது ஒரு பெரிய சரித்திரம், தனியாக தான் சிந்தனை செய்யணும். பரதேவதா கிருபையினால இன்னொரு சந்தர்ப்பத்திலே சிந்தனை செய்யலாம். இப்படி மார்கண்டேய புராணத்திலே மார்கண்டேயராலே சொல்லப்பட்ட காமாட்சியினுடைய விசேஷமான ஒரு தியானமானது அங்கே விளங்குறது. அப்படி இந்த காஞ்சி நகரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடிய லலிதா மகாத்ரிபுர சுந்தரி ஸ்ரீபரா பட்டாரிகைக்கு மேலே வேற எந்த விதமான வஸ்துவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாகவே சொல்லியிருக்கா. அப்படி மகாகாமேஷ மகிழ்ச்சி மகா திரிபுர சுந்தரியாக பராபட்டாரிகையாக ஸ்ரீமாதாவானவள் பிரகாசிக்கிறார். அந்த பிரம்ம சைதன்யத்தினுடையதான ஒரு ஸ்வரூபத்தை இன்னதுன்னு சொல்ல முடியாது. அம்பாள் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான ஒரு கருணாகரி. அதைத்தான் சௌந்தரிய லகரியில விசேஷமா சொல்லியிருக்கா அம்பாள். அம்மா சதுர்புஜங்களிலேயுமே பாஷாங்குஷங்களையும் இக்ஷுகோதண்டத்தையும் பஞ்சபானத்தையும் தாங்கிட்டு இருக்கா. யார் நமஸ்காரம் பண்ணினாலும் கேட்டதை விடவும் அதிகமாக கொடுக்கறதுக்கும் பிரதானம் பண்ணறதுக்கும் தான் அம்பாள் சதுர்புஜங்கள்லையும் ஆயுதங்களை வச்சுருக்கா. அவள் கேட்டதையெல்லாம் கொடுக்கறதுக்கும் அபயப்பிரதானம் பண்ணறதுக்கும் தேவியினுடைய பாதார விந்தங்களே போரும். யார் என்ன கேட்டாலும் அதை விட அதிகமாக கொடுக்கறது பரதேவதையினுடைய பாதார விந்தம். அதுபோல பயத்திலிருந்து காப்பாற்றி அபயத்தை கொடுக்கறதும் பரதேவதையினுடைய பாதார விந்தம் அப்படிங்கிறார். அப்படி என்ன அதிகமாக அம்பாள் கொடுத்துடுவோம், யார் எதை கேட்டாலும் அதிகமாக கொடுத்துடுவோன்னு சொல்கிறேன். அப்படி என்ன காமாட்சி கேட்டதை விடவும் அதிகமாக கொடுப்போன்னு கேட்டா, பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணா இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதயதி பவானி துவமிதீய ததைவத்வம் தஸ்மை திசசு நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம்னு சாட்சாத் பரமேஸ்வரனே சொல்ற. ஒண்ணுமே இல்லாத ஒரு நிர்மூடன் பவானி துவம்னு பிரித்து சொல்லறதுக்கு பதிலாக பவானி நீன்னு சொல்லறதுக்கு பதிலாக என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, வாய் குழறி வாய் தடுமாறி பவானித்வம்னு சொல்லிட்டா. அப்படி சொன்ன காரணத்தினாலேயே அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பவானித்வம்னா என்னன்னே தெரியாது. பவானித்வம்னா காமாட்சியாவே ஆயிடுறது, அம்பாளாவே ஆயிடுறது அப்படின்னு அர்த்தம். வாய் தவறி சொன்னதையும் கூட அந்த காமாட்சி என்ன பண்ணினா, ஓஹோ இவன் கைவல்ய மோட்சத்தை கேட்கலாம் போல இருக்குன்னு பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் எந்த பாதாரவிந்த சதா சதுபதா நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்காளோ, தங்களுடைய கிரீடத்தினால கற்பூரஹாரத்தி கற்பூர நீராஜனத்தை வரதேவதையினுடைய பாதார விந்தத்தில எப்படி காட்டுறாளோ அத்தகையதான ஆச்சரியமான ஒரு பாதார விந்தத்தை ஒண்ணுமே தெரியாத ஒரு மூடனுக்கு வாய் குழறி சொன்ன வார்த்தையினாலேயே பரமேஸ்வரி கொடுத்துட்டான்னு சொன்னா, இதை விடவும் பரம கருணையோட இருக்கிற தெய்வ லோகத்தில் இருக்க முடியுமா? நம்ம ஒண்ணுமே கேட்கலைன்னாலும் கூட யாருக்கும் கிடைக்காத ஒரு வஸ்துவை கொடுக்கிறவோ காமாட்சி. அவகிட்ட நம்ம ஒண்ணுமே கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எதையுமே கேட்கலைன்னு சொன்னா கூட ஆருக்குமே கிடைக்காத ஒரு வஸ்துவை, ஆருக்குமே கிடைக்காத கைவல்ய மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அபார கருணாமூர்த்தி அந்த பராபட்டாரிகா. அந்த பராபட்டாரிகையான காமாட்சியை தவிர்த்து, லலிதா திரிபுர சுந்தரியை தவிர்த்து, ராஜராஜேஸ்வரியை தவிர்த்து, ஸ்ரீவித்யா பரமேஸ்வரியை தவிர்த்து லோகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட பிரம்ம சைத்தன்ய மூர்த்தியினுடைய லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையினுடையதான ஒரு வைபவத்தை நாம சிந்தனை பண்ணோம். 28 தினங்கள் பரதேவதையனுடைய கிருபையினால சிந்தனை பண்ணினோம். இன்றையோட பிரவச்சனமானது பூர்த்தியானது. பரதேவதையனுடையதான ஒரு வைபவத்தை சொல்வதற்கு திருமூர்த்திகளாலேயும் முடியாது, ஒருத்தர் பரமேஸ்வரனால கூட முடியாதுங்கிறது குலச்சூட்டாமணி தந்திரம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான வைபவத்துடைய பராசக்தியினுடையதான ஒரு அபார பெருமையில ஒரு துளி அளவு மாத்திரம் நாம சிந்தனை செய்திருக்கோம். அப்படி அந்த பரமேஸ்வரியானவள் சகல ஜனங்களுக்கும் சௌபாகியத்தை உண்டு பண்ணணும், எல்லோருடையதான ஒரு அபிஷ்டங்களும் பூர்த்தியாகணும், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும், பரதேவதையனுடைய கருணா கட்டாட்சம் எல்லோருக்கும் பூரணமாக ஏற்பட்டு எல்லோரும் தேவி பக்தி பெருகினவர்களாக ராஜராஜேஸ்வரியான காமாட்சி லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையினுடைய பாதார விந்தத்திலே பக்தி பெருகியவர்களாக பரதேவதையனுடைய பாதார விந்தத்தை எல்லோரும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு மற்றது எல்லாம் கிடைச்சிடும்.
அம்பாளுடைய பாதாரவிந்தம் கிடைக்காது. லலிதோபாக்கியானத்திலே விசேஷமாக பரமேஸ்வரனும் விரும்பக்கூடிய லலிதையினுடைய பாதாரவிந்தம்னு உத்தர பாகத்திலே சொல்லி இருக்கா. சிவனும் விரும்பும் லலிதையின் சாயுஜ்யம். அப்படி பரமேஸ்வரனாலே விரும்பப்பட்டதுன்னு சொன்னா அது எப்பேற்பட்டதுன்னு நம்மள தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட வைபவத்தை உடையது. அந்த பாதாரவிந்தமானது எல்லோருக்கும் கிடைக்கணும். அம்பாளுடைய பாதத்திலே பக்தியும் ஞானமும், தேவிகளுடைய பாதாரவிந்தத்தில் ஐக்கியமடையக்கூடிய கைவல்ய மோட்சமும் எல்லோருக்கும் சித்திக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தொடர் பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் மகிழமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு மெய் புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திருஷூலி மங்கள விஷாலி மகவுனான் நீ தாய் அளிக்கொனாதோ மகிமை வளர் திருக்கடவூர்வாள் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. மங்களந்தேகி மந்திரேஷி சர்வமந்திரஸ்வரூபிணி கும்பேஷ வாமவாகஸ்தே கும்பகோண நிவாசினி கும்பேஷ பிராணதயிதாம் கும்பகோணாப்திச்சந்திரிகாம் மந்திரபீட்டேஸ்வரீம் வந்தே மங்களாக்யாம் மகோஜ்வலாம். சர்வம் லலிதார்ப்பணம் காமாட்சி சரணம். As we have understood the significance of the Mudal Azhwargal, Poigai Azhwar, Bhudatta Peyalvar, and subsequently we also enjoyed the contribution made to the Tamil language, the interesting incidents that happened in the life of Tirumalizhai Piran or Tirumalizhai Azhwar. We are now going to go to understand the contributions made to the language, to the Bhakti Sampradayam by a duo, by the two Azhwars. One is an Acharya and the other is a Sishya, who is none but Swaminam Azhwar and Madhurakavi Azhwar. It is said once, while Madhurakavi Azhwar was singing praises about his Acharya Nammalvar through these lines: வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி வளநாடர் வந்தார், திருக்குருகூர் நகர் நம்பி வந்தார், காரிமாரர் வந்தார், ஷடகோபர் வந்தார், பராங்குஷர் வந்தார். The poets in the Sangam region of Madurai objected. They said, how could you sing praises of a person and call him the best of the Tamil poets when we have not seen any of his works? Madhurakavi Azhwar, with all humility, submitted the works of Nammalvar and said, well, I can always give all these works to you and ask you people to read through, internalize, relish, cherish the verses of my Acharya Nammalvar, but I am not going to do so. I am just going to write 2 lines of all the 1,000+ verses that he has sung, just 2 lines on a manuscript, keep it on that particular plate called a Sanga Palagai. It was said to be the days when if somebody had to prove their poetry is of extremely high quality, they would keep it on Sanga Palagai and wait for the magical plate to turn back and not drown the manuscripts. Here they wrote, here he writes, Madhurakavi Azhwar writes, Kannan Kadalinai Nannum Manamudayir Yannum Tirunamam Tinnam Naraname. So he says, to those who aspire to reach Paramapadam, please take refuge in the lotus-like feet of Krishna. As he wrote on the manuscript and put it on that particular slate, the slate bloomed with all other flowers and came back and gave that particular manuscript to the other poets, indicating that Nammalvar's Tamil and contribution was of the highest order. Well,
who is Nammalvar, who is Madhurakaviyalvar, and how do we treat the both of them? One, they were a student and the guru. But how did they seem like? For which Bhagavad Ramanuja states, Bhashyakarar Anagaha Nityashatrughnaha என்ற இதற்கு பிரமேயமாக சொல்லக்கடில் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் பெருமாளுக்கு நல்லானானபடி அவனையல்லது அறியாத ஸ்ரீ பரதாழ்வானை அல்லது அறியாதபடி ஆனான் என்று அருளி செய்தார். While in Treta Yugam, Lord Rama is Paramatma himself and Bharata chose to serve Paramatma, who's Rama, directly. Shatrughna did not serve Rama like how Bharata or Lakshmana served. He served Bharata directly. So he did not serve the Lord, he served the Lord's devotee. Similarly, if all the Azhwars have sung verses on the Lord, including Nammalvar who has sung verses on the Lord, Madhurakaviyalvar went one step ahead and sang praises of Nammalvar who had sung praises of the Lord. So this set of Tamil Pasurams is called as Kanninun Siruthambu. Kanninun Sirutambinal Kattunna Panniya Perumayan Yennappanil Nanni Tengurugur Nambi Ennakal Annikkum Amudurum Yennavukke. Madhurakaviyalvar states, when I think of my Acharya Nammalvar, it feels as if honey and other sources of sugar is already getting secreted in my mouth. Annikkum amudu oorum yennavukke. So where was Madhurakaviyalvar born? Madhurakaviyalvar was born in a place called as Tirukkolur. This is the kshetram where the Lord gives darshanam as Vaitamanidhi. So in this particular kshetram was present and born Madhurakaviyalvar. Madhurakaviyalvar, because of his work and in order to acquire knowledge, travelled northwards from the south of India. He travelled thousands of kilometers and reached the north of India, and as he was travelling Ayodhya after Badarikashramam, he noticed that one night he saw some blazing fire of light. He thought it must be forest fire. I have to go remove that forest fire, ensure that there is safety in that place. So as he went further, he followed that light. He crossed hundreds and hundreds and hundreds of kilometers, and as he followed that light, be it daytime, nighttime, he would wait till the night begins and would think, let's go back to the north, and that's when he would still spot that light. He would start continue following that light. And as he followed that light disappeared into a hole of a tamarind tree in the kshetram called Tirunagari. He was surprised. What kind of a light is this? What could this be? He thought. And that is when he saw a little boy of dark complexion with closed eyes meditating. The moment he saw this boy, something struck in the mind of Madhurakaviyalvar, and that was none but a question in deep philosophy that he wanted to ask, and to a handful of people whom he asked, they didn't have an answer to it. So he was worried who would answer this question of his, and when he looked at this little boy, he thought this boy had that effulgence and radiance, and he felt that this boy could answer. The boy hadn't opened his eyes. You know who this boy was? This boy was born as a result of the grace of Tirukkurungudi Vaishnava Nambi to a couple called Udayanangai and Karimaran. This boy was born in the month of Vaikashi in the nakshatram of Vishakam to the divine couple. And from his birth, this boy refused to do any act which any other normal child would do. What would a normal child do? A normal child would cry.
Because it is believed in Sanatana Dharma that as a child, when we are in the mother's womb, we have Purna Brahma Jnanam. We will know who's Parabrahman and we will keep meditating upon him. That is how the posture of a fetus is also folded, and it looks as if the child, the fetus, is putting its hands together. Azhwars mentions this. Karuvarangathul kidandhen kaitoluden kanden Tiriviritam meyanthishai. When the Azhwars was asked, when did this devotion and love that you exhibit towards Paramatma begin? The Azhwars says, Karuvarangathul kidandhen. I was inside my mother's womb. That is when kaitoluden kanden Tiriviritam meyanthishai. I saw the Tiriviritam, I saw that great Sriranga Kshetram even while I was present in my mother's womb. Puranam says, Jayamanam hi purusham yam pashyen madhusudanaha satvikaha satu vigneyaha savai mokshartha chintakaha. Mokshartha chintakaha, the one who wishes to meditate on the Lord, is the one who is being blessed by the Lord while he or she is in his mother's womb itself. So when the child is born, while he was in his mother's womb, full of knowledge, while the child is born, it is said that a vayu called shatam, which is a component in the air, will go and apply itself on the scalp of the child. And that is powerful enough to make the child forget what he or she has seen within the mother's womb. So the child, out of agony of forgetting, starts crying, and we are all very happy. We say the child has cried, so the child is born, is safe. But philosophically speaking, if the child cries, it means it has forgotten about the Lord. So our remembrance of the Lord is there within the Garbham. While we are in our mother's Garbham, when we are born, we forget. But here is a child born to Kari, Maran and Udayanangai, to whom Shatha, the Vayu, came and attacked. But the child said, see, I have to bring the quintessence of Rigvedam, Yajurvedam, Samavedam, Atharvana Vedam for the benefit of mankind. If you come and attack me, how will I be able to explain the quintessence of the Vedas? So do not attack me. Out of anger, the child kicked Shatam. Since out of Kopa, that is anger, the child kicked Shatam. Shatam was kicked because of Kopa. Shatha because of Kopa. So Shatha Kopa is the name given to the Lord. So this child born to the couple refused to consume the milk secreted by the mother. He refused to consume milk. He did not cry. He did not walk. He did not talk. He just closed his eyes and would sit under the shade of the tree. So even his parents had to abandon him after some time. In such a scenario, the light had disappeared into the hole of this particular tamarind tree, and inside the hole of this tamarind tree was seated this boy. So Madhura Kavi Azhwar was surprised, and there was a question that was lingering in his mind, right? So he asked, Settathin vayittil siriyadu pirandal yettai thinnu enge kidakkum? To which the boy, for the first time in his life, opened his eyes and replied, Adu attai thinnu ange kidakkum. So he says, what was the question? If a Jivatma is there within a material body, Panchabhautika Shariram, what will it consume? The body consumes different kinds of food. What will the Jivatma consume? Adu attai thinnu, whatever karma is arising out of the good and bad deeds performed by the Jivatma inside the material body, the phalam of which is what will be consumed, he says. There is one verse by Vedanta Deshika who describes the beauty of Tamraparni river, banks of which, be it Nammalvar or Madhura Kavi Azhwar, were born. Mukta jalair janita pulinam shukti santana muktaihi tarapurnam divamiva tatas tamraparnim bhajetaha pratyasatya niyata vishadam pita sindhor maharshehe paniyam te parinamayita tatramta mayatvam. So it looked, when pearls were
being held because of the slow waters of the river, it looked as if there were mounds of pearls and oyster shells. So, to a moment, the celestials thought that the sky had turned upside down because these pearls looked like stars which are scattered in the sky. Manuvyasa prachetasa parishadarha kvachadiyam sudhasikta suktihi swayamudaya manvinchanti jane nirundyuhu kevindyachala vikatasindhya natajata paribhranta pangorupariyadi ganga nipatati. How does it matter who consumes the Ganga Jalam? How does it matter where the water falls? It has the association of Brahma's Kamandalam, it has the association of Vishnu's feet, it has the association of Shiva's Jata. So wherever it falls, it will bestow only auspiciousness. Similarly is this Tamil language. So Swami Nammalvar answered this question of Madhura Kaviyalvar. That is when the association of Nammalvar with Madhura Kaviyalvar began. And Swami Nammalvar describes the kshetram of Alvar Tirunagari. He says, Onnum tevum ulagum uirum matrum yadumillavan நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம்போல் மணி மாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே. Why will you go to the gods of lesser powers like Indra, Chandra and so on when you have the one who was present even when the world was not created? When nothing was created, Eka, he alone existed. So when you have this Lord who has no creator for himself, he is the creator of all creation, but he has a no creator for himself. So when you have such a Lord, why do you have to go to somebody else? Swami Nammalvar, he came up with beautiful verses, and those verses were compiled in the form of 4 beautiful Prabandhams, and they are called Tiriviritam, Tiruvasiriyam, Periya Tiruvandadi and Tiruvaimozhi. Parashara Bhatta states, Rishim Jushamahe Krishna Trishna Tattvamivothitam Sahasra Shakham Yodrakshim Dravidim Brahmasamhitam. The 1000 verses that we know, or the 1000 shakas that we know of Samaveda, have come to us in the form of an essence in the Tamil language called as Tiruvaimozhi. So here the 4 Vedas, Rig Vedam, Yajur Vedam, Samavedam, Atharvana Vedam, all 4 Vedas, they are not exact translations, but the essence of these 4 Vedas have been incorporated in 4 Prabandhams. This has been mentioned by our Acharyas. The first Prabandham, Tiriviritam, is the essence of Rig Veda. Alvar mentions this. Irukar mozhiyal neri izhukkamai ulagalanda tiruthallinai nilattevar vananguvar. Irukar mozhiyal, Irukar is Rik. Rikku mozhiyal, through Rig Veda the rishis venerate him. So Tiruviritam is the essence of Rig Veda. Tiruvasiriyam is the essence of Yajur Veda. Why is it so? Because in this particular Tiruvasiriyam, time and again there is always prayer for Vamanavataram, and it is in Yajur Vedam that Vamanavataram is invoked time and again. Coming to the next Veda, which is Atharvana Veda, it is Periya Tiruvandadi which is the most important. The beauty is, if you remember, I had mentioned about the 3 Tiruvandadis, Mudal Tiruvandadi, Irandam Tiruvandadi, Moondram Tiruvandadi. But these are called by a certain name, Mudal, Irandu, Moondru, and then there is a Nanmugan Tiruvandadi. There is a Ramanusha Nuttandadi. But you will be surprised, of all the Tiruvandadi structures that we know, it is this Periya Tiruvandadi which is the least number of verses. But we call it Periya Tiruvandadi. It's an oxymoron. It has the least number of verses. It is called Big Tiruvandadi, Periya Tiruvandadi. Why?
Because there is one verse which goes like this. Alvar has a dialogue with the Lord. Puviyum iruvisumbum ninnagatta. The entire creation that you see, O my Lord, is within you. Ninnagatta. நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளு says Azhwars. So he says, செவியின் வழி புகுந்து, how did you get inside my body? The Azhwars asks. He says, you have gotten through my ears. So the entire creation is within you, and that you has got inside me through the ears, and you have gotten inside me. செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? So the entire creation is in you. You have got inside me. Now you tell me whether I am great or you are great. Because you are within me. So I should be greater than you, right? We may be wondering, sir, is it an act of devotion? No, it is an act of devotion. It's a beautiful conversation where Azhwars tries to convey the thought to us, the devotees, the astikas, that the Lord who is the creator of this entire universe, who is the antaratma of our jivatma, is within us. Do not keep searching for him everywhere else. He is within us. So this is Tiruvandadi, Periya Tiruvandadi and Atharvana Vedam. The 4 Pravandhas of Swami Nammalvar is akin to the 4 Vedas. Vedanta Deshika reminds us of this. Adye Svi.Ve Prabandhe Shathajid Abhidadhe Samsrite Dussahatvam Dvaitiyike Swarupadya Kilamataharen Anvabhut Spashtarupam Tartiyike Savyakiyam Bhagavad Anubhave Sporayamasa Tivram Asham Turye Yatheshtam Bhagavad Anubhavadavapti Muktim Shatharihi. So Azhwars mentions of this. Now let's go to Tiruvaimozhi, which is the essence of Samaveda. There he describes the feelings that he has for the Lord by seeing himself as the mother to a girl, where the girl's mind and heart is completely captivated by the Lord of Srirangam. So the girl has fallen head over heels in love with the Lord of Srirangam, but there is no such meeting, physical meeting that has happened. So she is aspiring to meet him. That aspiration becomes into frustration, and that frustration becomes into depression, and that depression turns into crying. So she has been crying to attain the Lord. And here the mother is also trying to help her. And as she wants to help her, she tries to convey the description of the state of her daughter to the Lord. Kangulum pagalum kantuyil ariyal. Oh my dear Lord, my daughter is unaware as to what is day and what is night, because she has been crying so much and her eyes have swollen so much that she is not able to distinguish between what is day and what is night. Kangulum pagalum kantuyil ariyal kannanir kaigalal iraikum. சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னவிட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயே. Won't you bother about her? She is just crying, thinking of the Lord. Please come and rescue her. So this is one pasuram. As we go further, in Nammalvar's life, there is an interesting incident that he thought of Krishna. He thought, Krishna, as a little boy, you happened to be tied to a mortar by Yashoda. How accessible you were, how humble you were. Though you are Paramatma, you are making yourself accessible to that lady in that cowherd clan. Understanding this, hearing about this, internalizing this, Nammalvar was unconscious for about 6 months, is what Guru Paramparam says. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடை யாப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே, says Nammalvar. So, Nammalvar's attachment to Krishna was universal. He says,
Unnum sorum parugum neer tinnum vettilayum ellam kannan. To me, whatever I eat, whatever I drink, whatever I chew is not the food, is not the water, is not the beetle leaf. To me, everything is Krishna. Only if I keep thinking of him, I get energy. Otherwise, I lose. Well, while we are talking about the beauty of every language, we should understand from Bharata Desham we have numerous languages and dialects. Every language is beautiful. But when it comes from a historical point of view, Tamil happens to be one of the oldest spoken languages, just not of Bharata Desham but of the world, with its very, very well managed script, literature, and many areas of new excavation. It happens to be one of the oldest languages. Similarly, Sanskritam. But there was an objection raised in Tamil Nadu at that point in time, where people said that you cannot be singing in Tamil, which is not like Sanskrit, it's like any other local language. Vedanta Deshika defends Tamil and says, Bhasha Geetif Prashasta Bhagavati Vachanat Rajavachopacharat Sachaagastyaf Prasutattviti Parijagrihe Bhumika Bheda Yogya Yattat Krityam Shrutinam Munigana Vihitaha Setihasaha Puranaihi Tatrasau Satvasimnaha Shatha Matana Munehe Samhita Sarvabhaumi. How does it matter if I sing praises of the king in a language that I know? As long as I am singing praises about him and the king is aware of it, that is more than enough. So how does it matter if I sing in Tamil or in Sanskritam? He asked Vedanta Deshika. Nammalvar also has this habit of sending messages. While we are understanding the life history of Azhwars, we should also understand the literature. He sends messages to the Lord, conveying the point that he is in love with the Lord. So one of the messenger-based pasurams goes like this. Amshiraya madanaarai eliyattai neeyum nin amshiraya shevalumai aavaven nenakkaruli vemshiraya pulluyartharku envidududai sennakkal vanshirayil avan vaikkil vaipundal en seyyumo. So this Swami Nammalvar, as he would dictate the Prabandhams by having the Lord in front of him, they voluntarily coming to give darshan to Nammalvar and thereby him singing praises of them, those verses were compiled by Madhura Kavi Azhwar. So he was the most devout, fervent scribe to Swami Nammalvar's great works. This Nammalvar later in his life is said to have given the Hamsa Mudra, a ring with the Hamsa's motif on it, to, as he gave that Hamsa Mudra, he gave it to Adivan Shatakopan, the first pontiff of Sri Ahobila Math. This has been mentioned here. Nijanagara Nibida Devatantara Nilaya Sambada Sankata Prashamana Paritoshita Hridaya Shatamatana Puni Punga Vadatta Shriman Nrisimha Mathadipatya Nirvahana Chinna Hamsamudra Parishobita Karakamala. So Swami Nammalvar, his Prabandham is held as the most central to entire Sri Vaishnava Sampradaya. And on that Swami Nammalvar sang Madhura Kavi Azhwar such beautiful praises that we will all keep remembering throughout our life. Now, as we have discussed Swami Nammalvar and Madhura Kavi Azhwar, let us shift one state and go to this beautiful state of Keralam. In those days, though there was not a clear demarcation, it used to be called Pandya Keraladi Desham. So in that Kerala Desham was born a great king. He was called Kulashekara Peruman. And as he was called Kulashekara Peruman, people would remark, looking at him, that he was none but Rama because he was born in the star of Punarvasu. But to Kulashekara Azhwar, the only thing that he aspired was to receive the benign blessings of Lord Sri Rama. Here goes the verse that celebrates the birth of Kulashekara Azhwar. Kumbhe Punarvasu Bhavam Kerale Kola Pattane Kaustubhamsham Dharadhisham
Kulashekaram Ashraye. Vedanta Deshika brings the essence of Kulashekharalvar in his Tamil verse. பொன்புரையும் வேல் குலசேகரனே மாசி புனர்வசுத்தெழில் வஞ்சிக்களத்து தோன்றி அன்புடனே நம் பெருமாள் செம்பொற்கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் இன்புமிகு பெருங்குழுவும் காண மண்மேல் இருளிரிய என்றுரைத்த இசையில் சொன்ன நன்பொருள் சேர் திருமொழி நூறைந்தும் பாடும் நன்றாக எனக்குள் செய் நல்குனியே. May the essence of this beautiful work called as Perumal Tirumozhi last in my mind. So as he says this, he has sung two Prabandhams. A very unique Azhwar is Kulashekar Azhwar. He is the only Azhwar to have sung in Tamil called Perumal Tirumozhi, as well as in Sanskritam called Mukundamala. So in Mukundamala there is one verse which goes like this. Shattu Chedaika Mantram Sakalam Upanishad Vakya Sampujya Mantram Samsaro Tara Mantram Samupachita Tamas Tadya Gharga Nirjana Mantram Sarveshwaryaika Mantram Vyasana Bhujaga Sandashta Santrana Mantram Jihve Shri Krishna Mantram Japa Japa Satatam Janma Saphalya Mantram. So he describes the importance of reciting the names of the Lord. And as he does this, at a very young age, Kulashekar Azhwar, his mother, his father or people from the royal family did not bother to make him sleep. That is when Kulashekar Azhwar later relishes the concept of lullaby, and in that he sings the best of lullabies to the Lord of Tirukkannapuram. Though the Lord of Tirukkannapuram is Krishna, Kulashekara Perumal, who was extremely attached to Rama, thinks for a moment that the Lord there is Rama and sings this beautiful verse. Man pugal kausalai tan manivairu vaitavane தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே Raghavane talelo. So he sings a lullaby to this Lord. Later he describes the emotions what Devaki would have had upon the separation of her beloved son Krishna, and who had to be the adopted son, who had to be nurtured by Nandagopala and Yashoda. So she describes what all feelings Yashoda would have had while looking at the pastimes of Krishna. முழுதும் வெண்ணை அளைந்து தொட்டுண்ணும் முகிழ் இளம் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண்ணை தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சினோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. He says, so this is a beautiful description of the motherly feeling what Devaki had. Later, while describing the Lord of Tirumala, he says, O Lord, if you are pleased with my devotion, give me that boon where, if at all there is another birth, I should be born as a fish in Tirumala. Well, the fish could be consumed by the bird. Let me be born as a bird. Then he says, if the bird has wings, it will fly away from this kshetram. So it will lose that unique fortune of staying in this kshetram. So let me be a stone. Let me be a thorn. Let me be a tree. Let me be the flower. Let me be the running waters. He describes everything and finally thinks, I should be that step. Kulashekharalvar Padi or Kulashekaran Padi is what we describe, that particular step which is just in the eyesight of the Lord in the Sanctum Sanctorum.
Because the Azhwars states, as devotees keep taking my name and walk on that step, the devotee's feet should touch my head. So it's called Kulashekaran Padi. After having said that I should be born as a fish, as a crane, as a tree, as a thorn, as a stone, as the running waters, as a step, he says, I shouldn't have asked for all of this because it is you who is Paramatma. We are subservient to you. How dare I had the audacity to ask what I should be born as? I should be anything in Tirumala. I will not say I should be this or that. He says, Uner Selvattu Udarpiraviyan Vendeen ஆனேள் வென்றான் அடிமைத்திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் மீன் மீன்ஸ் ஃபிஷ் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகழ் பெறுவேன் ஆவேனே பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே தென்னவெண் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னைய பொறுக்குவடாம் அருந்தவத்தேன் ஆவேனே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் கானாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. So he describes what all he should be born as. While the Azhwar expressed his interest to be anything on Tirumala, where was he? He was in Kerala. What was he? He was a king. He had ruled his subjects really well with extreme care and love. He was a very, very qualified king. We may think that qualification and being in the political post are mutually exclusive, because if you're very qualified, why should I get into politics? And people who are in politics, are they qualified? But yes, we did have days when kings were extremely intelligent, very powerful, would fight the war, would be patron of arts and various other, they would construct temples. Rajaraja Chola, the king with the biggest naval fleet, constructed the Brihadishwara temple. So they had an eye for every art form as much as they were good at administration. So the only wish that he would tell his ministers that Kulashekara Azhwar had was to visit the shrine of Lord Ranganatha in Srirangam. But imagine the king going on frequent pilgrimage tours. What will happen to the administration? The ministers wanted to stop him, so they would bring a few devotees in front of him every day so that he would stay back in the kingdom, take care of the administration, be hospitable to them, and then would plan for the next day. The next day again a set of devotees would be brought. So this has been put forth in a beautiful verse. Gushyate yasya nagare rangayatra dine dine tamaham shirasam vande rajanam kulashekaram. Kulashekara Azhwar is either referred to as Kulashekara Azhwar or Kulashekara Perumal. Why? Perumal in Tamil generally could indicate Lord Vishnu, but in specific, if you look at the commentaries, it will indicate Lord Rama alone. Kulashekara Azhwar had extreme attachment and affiliation to Lord Sri Rama. He was born in the star of Punarvasu or Punarpusam, which is the nakshatram of Rama. So it did so happen that Kulashekara Azhwar would listen to Srimad Ramayanam every day. One day the person who used to regularly narrate a Ramayanam could not come. He deputed his very own son to narrate Ramayanam. Looking at the interest level with which Kulashekara Azhwar was listening to Srimad Ramayanam, the son of that narrator tried to dramatize the situation further. And that was that instance where Khara, Dushana and Trishiras, they had come in with an army of 14,000 Rakshasas to fight Rama, and Rama single-handedly had to manage them. Ekascha Ramo dharmatma katham yuddham bhavishyati
says Srimad Ramayanam. As this situation was being narrated by the narrator in a very dramatic way, Kulashekara Alvar was oblivious of the fact that they were living in a different time era and Ramayanam had already happened. But he immediately said, I order my army to now be ready with the horses and the cavalry. Let's all go to the Arabian Sea. For a minute, the narrator thought, what has happened to the king? Ramayanam has happened before. I'm just narrating. He thinks that those incidents are happening now. He started marching to the Arabian Sea. This narrator did not know what to do. He had overdone his job. So he went running to his father, the original narrator, and said what had happened. This father narrator went to that place and said, King, do not worry. The war is already gotten done. Rama has emerged victorious. Is it so? Won't Rama need my help? This narrator said, no. So everything is fine now. There's victory. Sri Ramajayam. But Kulashekara Alvar was not convinced. He said, how do you know? And as he turned to the sky, he saw Sita in a very, very happy tone, happy mood, embracing Rama, who had emerged victorious in the war. So Kulashekara Alvar's attachment to Ramavataram is immense. There is one more incident where, to bring about a separation of Kulashekara Alvar from the host of devotees whom he would cater to every day, a group of ministers hatched a plan of putting the most valuable necklace of the king into the suitcases of the devotees, and suddenly said, "O king, you have lost your chain. Where could it have gone?" And then when the king was also clueless, these ministers said it could have gone to the bag of the Vaishnavas. That is when the king said, the Vaishnavas couldn't have stolen. The ministers said, we say he has stolen. Why did they say confidently? Because they were the ones who took the necklace and put them into the bags of the Vaishnavas. So the king, Kulashekara Alvar, said, I trust my Vaishnavas. I will not let you do any security check of my Vaishnavas' bags. I assure you that they wouldn't have stolen. How will you say that? The ministers asked. Bring a pot, fill it up with virulent poison-bearing snakes. I will put my hand within. And if the snake bites, it means that the Vaishnavas have stolen. If they haven't, that means the Vaishnavas haven't. I trust my Vaishnavas. The snake will not bite me. He put his hand into the pot and nothing happened to him. So this is one incident telling or reminding us that how much of confidence and trust that we must have in our relationships, and especially with devotees. If somebody visits our home and later the AirPods are missing, what will be our conclusion? That person would have taken the AirPods. And when we do a proper search of our house, that particular AirPods will be lying between the pillows. So we may say, no sir, I didn't go and ask him. I just thought he might have stolen. This very thought is enough in Sanatana Dharma for 700 janmas of us to bear that papam. So before the court of law, a physical evidence is required. I kill a person, I will be punished by the law. Let us say somebody says he thought he will kill that person, then law will not punish. Whereas in Sanatana Dharma, the karma theory states even if you think, that is enough. So Kulashekara Alvar's life is an exemplification of how we must trust the devotees. And finally, he led a very, very simple life. He abandoned his kingdom. He led a very simple life. He went kshetram after kshetram, and finally the Jivatma of his parted away from the material body at Mannar Kovil in the southernmost part of Tamil Nadu. Let us now go to another interesting Alvar called as Periyalvar. Periyalvar, as the name suggests, was Periyalvar, big Alvar. By size? No, because he became the father-in-law to Periya Perumal of Srirangam. Who was Periyalvar? Periyalvar was a Vedic scholar who lived in a small hamlet called as Srivilliputturu, south of Madurai.
He was a man of immense intelligence but extreme humility. His only service to the Lord, which was very, very peace-giving to him, blissful to him, was to make new, fresh garlands to the Lord Vatapatra Shahi, who was housed in the nearby temple. So, he was born in this kulam where his ancestors were also engaged in this particular kainkaryam, service of making beautiful garlands to the Lord. Who was he? It is believed that each Azhwar is the incarnation of every possession of the Lord of Vaikuntham. Like how Sudarshana, Chakram, discuss is Tirumalizai Azhwar. Shankam, Nandakam, the sword, and Sharangam and Kaumodaki were Poigai Azhwar, Bhudatta Azhwar and Pei Azhwar. Like how Vishwaksena, the commander-in-chief is Nammalvar. Like how Kumuda, who serves Vishwaksena, is Madhurakavi Azhwar. Like how Kaustubham, the resplendent gem of the Lord that shines on his chest, is Kulashekara Azhwar. Like how the smelling garland, Vanamala, is Tondaradipudi Azhwar. Like how the mole called Srivatsam is Tirpan Azhwar. Like how the bow called Sharangam is Tirumangai Azhwar. The Lord's celestial vehicle, the bird vehicle called Garuda, is Periyalvar. He was called Vishnu Chitta. He was called Vishnu Chitta for two reasons, the scholars opine. He was having Vishnu in his Chitta. In his mind, he would always have Vishnu. And he was in the Chitta of Vishnu, so he was Vishnu Chitta. Whether it be the Chitta of Vishnu, Vishnu Chitta was there, or whether it is the Chitta of Vishnu or the one in whose Chitta Vishnu was there, he was called Vishnu Chitta. So this particular Vishnu Chitta lived a very, very simple life in Srivilliputturu. And the Shastric knowledge that he had was not because he was blessed with great gurus. It was there in him innate. Guru Mukham Anadhitya Praha Vedan Aseshan. Narapati Parikliptam Shulkam Adatu Kamaha Shvashuram Amaravandyam Ranganathasya Sakshat Dvija Kula Tilakam Tam Vishnu Chittam Namami. I prostrate to that Vishnu Chitta, says this particular shloka. He had immense love for Krishna Avataram, so much so that he thinks that Krishna was born not in Gokulam or Mathura in the north of India, but in Goshtipuram or Tirukoshtiyur, a kshetram in the south of India. As he describes this particular incident of Krishna's birth, he says, Vannamadangal Shul Tirukkottiyur, Kannan Keshavan Nambi Pirandinil, Yennai Shunnam Yediredir Tuvida. Kannan Mutram Kalandu Alaraitre. When Krishna was born and the news reached the inhabitants of Gokula, they all came running. They ran hither and thither. They had pipes filled with different colors, like how people would play Holi with that instrument. It's called pitchkari. And he says that people would mix the different colors with oil and they would spray on each other. Yennai Shunnam Yedir Tuvida Kannan Mutram Kalandu Alaraitre, right in front of Krishna's house. There was only oil. They would come running, they would fall. Oduvar, Viluvar, Uhandalipar, Naduvar, Nampiran, Yengutan Yenbar, Paduvar Galum, Palpare Kotta Nindru, Aduvar Galum, Aitrai Padiye. Penichirudai Pillai Pirandinil Kanatam Puguvar Puku Poduvar Ano Parivanerillai Kan Tiruvonathanulagalum Yenbargale Tiruvonathanulagalum Yenbargale Tiruvonathan. Lord Krishna was born in the star of Rohini. But here the Azhwar says he was born in the star of Shravana. Why?
Only if he gives the wrong star, Kamsa will not be able to spot the boy, it seems. Attattin pattamnal vandudonni acchudan, says Alvar. Later he says, Yashoda did not have the time to sing a lullaby for her son. She has outsourced that job to me. Let me assume that I am the mother of Krishna and let me sing the lullaby to Krishna. Manikkan katti வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் பேணி உனக்கு பிரமல் விடுதல்தான் மாணி குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. He sings for Krishna. Then he describes every stage of Krishna's birth. Be it Krishna clapping, Krishna walking, Krishna eating, Krishna taking bath. So Alvar's verses, especially Periyalvar's verses, are drenched in honey. Well, if you ask me, sir, what if I do not know Tamil? What if I can't understand Tamil? Yes, there will be a problem in comprehending the quintessence of these Tamil verses. But why don't you take this as an opportunity to learn another language, that too one of the world's oldest languages, one of the world's oldest spoken languages. Take this as an opportunity. I am no expert in Tamil. I have also learned Tamil. Take this as an opportunity and learn. So today, the irony is, to those people who have been nurtured in the Indic civilization, the Vedic civilization, I am using English, which is a language of UK originally, to convey the thoughts of Alvars who were Tamil speaking. So how beautiful it would be if each of us learn our languages. सोचिए कि मैं हिंदी बोलने वाला आदमी हूँ, घर में हिंदी बोलता हूँ, मेरे पापा और मम्मा हिंदी बोलते हैं, तो क्या मुझे भाषाएं सीखने में क्या दिक्कत है? आजकल तो इतने सारे टूल्स हैं. There are so many tools on YouTube. There are so many books. By a click, you get those books delivered, soft version, hard version. Learn a language. If you're Hindi speaking, learn 2 other languages. Maybe learn Telugu and Tamil. Let's say I'm a Telugu speaking person. ఎందుకంటే ఒక్కొక్క భాషకి ఒక సౌందర్యం ఉంది కదా. ద్రమిడ దేశం అంట ప్రఖ్యాతమైన ఈ తమిళనాడులో త్యాగరాజస్వామి వారు, శ్యామశాస్త్రి గారు, వారు సాహిత్యం, అన్ని సాహిత్యం తెలుగులో ఉంది. So most of the compositions of Tyagaraja-Swami and Shyama Shastri is in Telugu. But that shouldn't stop a music learning student from appreciating Telugu. We should learn. So many verses of Alvar in chaste Tamil. So beautiful. When you relish, you'll get goosebumps. But for that you should learn Tamil. Tamil varadu sir. Romba kastam sir. Tamil namak varadu sir. How will Tamil come? When you can't respect that language, how will you protect Tamil and its culture when you're not learning its literature? Kannada ಮಾತಾಡಬೇಕು ಅಂದ್ರೆ ಬಸವಣ್ಣನ ವಚನ, ಪುರಂದರದಾಸರು, ಕನಕದಾಸರು ಅವರು ಬರೆದಿರೋ ದೇವರ ನಾಮ, ನಮಗೆ ಒಂದು ಭಕ್ತಿ ಬರಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ರೂಢಿ ಆಗಬೇಕಲ್ವೇ. वो हिंदी हो, అది తెలుగు భాష, తమిళాగట్టం, कन्नड़ा, learn the languages. It's very very important. मुझे तमिल नहीं आएगा सर, मैं कन्नड़ नहीं बोल सकता हूँ सर. तो क्या बोल सकते हो?
So learn a language. We have the knowledge. We say we are human beings, we are better than animals. If we don't learn languages, probably animals should be given the opportunity and they should learn languages. So take this opportunity, learn the language, because how much ever I describe Azhwars verses, if you do not learn basic Tamil, there is no use in listening at all. How much can I translate in English? So take this as an opportunity. Well, Azhwar describes Lord Krishna's every act. In his life, there is said to have been an incident that happened. The incident was, while he was living in Srivilliputturu, close by was Madurai, which was ruled by the Pandyan king. The Pandyan king, while he wanted to check on how his subjects were happy with his administration or not, went in a disguise. And in the night he saw one traveler who had travelled from the north of India staying on the streets. And this traveler was lamenting in Sankeerthanam. And the shloka goes like this. Varsharthamashtau prayateta masan nisharthamardham divasam yateta vardhakya hetor vayasanavena paratra hetoriha janmanacha. Paratra hetoriha janmanacha. So this passerby was telling, a human being, an average householder, works very hard for 8 months so that for the 4 months when it's extreme monsoon, he can enjoy. He may not be able to go out, he will be able to enjoy. Similarly, a devotee should work from day one of his birth so that the Jivatma leaves the material body and goes to the abode from where there is no return. So like how we all work hard for material pleasures in our life, we should also work for the spiritual pursuit, says this person. Listening to this shloka, the king has a change of mind and he waits for a beautiful court of scholars where there will be one final decision as to what is that way to go to that abode from where there is no return. So he invited scholars from different directions and they all came and presented different views, saying Indra is supreme, Varuna is supreme, Vayu is supreme, Yama is supreme, Agni is supreme, Ganesha is supreme, Lord Muruga, Karthikeya is supreme, Lord Siva is supreme. That night, it is said that the Lord appeared in the dream of Vishnu Chitta and said, Vishnu Chitta, you have to go to Pandyan's court and argue. He said, sir, I am engaged in the simple service of making garlands for you. Why should I go? No, I command you, you have to go. So there was no other choice. So Azhwar left. He went there. He sang praises of Vishnu from various scriptures, so much so that the golden casket broke open and all the gold coins fell. The king was happy. He declared that Periyalvar should be given all the royal treatment and he was made to sit on an elephant and go by the streets of Madurai. And as Periyalvar was going, Periyalvar was able to visualize Lord Vishnu with his consorts witnessing his act of coming on the elephant. So he thought like a mother, oh, no evil eyes should fall on Vishnu, he's so beautiful. So he sang verses on the Lord in such a way that it was like a blessing on the Lord. Have you ever heard a devotee blessing the Lord? It should be the Lord who blesses us, right? So he sang Tirupallandu, which is a part of Periyalvar Tirumozhi. Pallandu, Pallandu, Pallayirattandu, Palakodi, Nooraayiram, Mallanda, Tintol, Manivanna, Un Sevadi Sevvi Tirukkaappu. Adiyomodum Ninnodum Pirivinni Ayiram Pallandu, Vadivaai Nin Valamarvinil Vaalhinna Mangayum Pallandu, Vadivar Shodhivalatthurayum Shudar Aazhiyum Pallandu, Padaipor Pukkumuzhangum Appandu Sanniyamum Pallande. He sings. Thus, this incident made Vishnu Chitta the one who sang praises on the Lord as Periyalvar. Periyalvar is a personification of Krishna Bhakti is all we can say. Andal, the very, very daughter of Periyalvar, her life history is inspiring and is very popular too.
It is said that Periyalvar, earlier Vishnu Chitta, now Periyalvar, who was engaged in the service of the Lord by making beautiful garlands for the Lord, was one day, while he was plucking flowers to make a beautiful garland, he heard the cry of a baby girl. He went and saw that it was a beautiful girl lying by the Tulasi plant, thinking her to be the prasadam of Mother Earth herself. Sakshat Kshamam Karunaya, says Vedanta Deshika. He nurtured this child as his very, very own daughter. And she was called Kodai in Tamil, and in Sanskritam she is called Goda. This little girl was filled with Krishna Bhakti from the very beginning. Her outpouring, Periyalvar's outpouring, came much later in his life. This girl started singing praises of Krishna from her very young age. She wanted to marry him. Little girl. So how could she think of marriage? That's her choice. So she wanted to marry the Lord. So she propitiated Cupid, Manmatha. தையொரு திங்கள் தரை விளக்கீற்றி தன்மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனு மனக்கொண்டு தெருவணிந்து அழகநீர் கலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் மாங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் கழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு எம்மை விதிக்கிற்றியே. And then she would construct castles, because it was a local tradition that if you construct castles and pray to the Lord, you will be blessed with a groom of your choice. நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாகப் பெற்றாள் எமக்குவாதை தவிருமே காமன் போதருக் காலமென்னு பங்குனின்னாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. So while this was the thought process, from a very young age her Krishna Bhakti reached great heights. This Krishna Bhakti led her to do acts even without her father's knowledge. That was, every day while he would keep the flower garland for the Lord, Sri Vatapatrashai of the close by temple ready, and then would go out to do his anushtanam, his daily rituals, she would adorn herself with the garland, look at her beauty in the mirror, check if she was beautiful, she would apply lipstick. You may be wondering, lipstick then? Kovvai Shavvai Tiruthi, the concept. Remember, the Indic civilization has been a great fashion-oriented civilization. We had beautiful footwear. We had nice dress. So it was not akin to many other thought processes where the women have to cover their body head to toe. Nothing of that sort. We had hairdress, we had lipstick, we had beautiful jewelry. So Andal, she applied lipstick and she used to look at her beauty in the mirror, and before her father used to come, she used to bundle up that garland and used to keep it there so that the father wouldn't recognize. Her devotion to Krishna was so much so that she asked her father what should be done to get the groom of her choice. He said, you follow the same thing what Gopikastris did in Srimad Bhagavatam, which they all did, called a vratam called as Katyayani Vratam. Katyayani Mahamaye Mahayogin Yadishwari Nandagopasutam Devi Patim Me Kurute Namaha. Please give me the son of Yashoda as my husband. The girls would pray to Katyayani, make Krishna my husband. But there, to attain Krishna, they went through Katyayani. Andal made a slight change. To attain Krishna, let me go through Krishna. So she sang 30 beautiful verses, the world famous Tirupavai. Margadi Tingal Madinirainda Nannalal Neerada Poduvir Podumino Neridayir Sheermalgumai Padi Chelvachirumirgal Kurvel Kuduntodilan Nandakopan Kumaran Yerar the Kanni Yashoda Ilam Shingam Karmeni Shenkan Kadir Madiyam Pol Mugattan Narayanane Namakke Paritharuvan Paror Pugada Padindelor Embavai. So the first 5 verses of Tirupavai, she introduces the readers to this vratam, to this oath called as Pavai Nombu. Then as she continues further, she says from Pasuram 6 to 15,
as a group, as a teamwork, we all have to go to the Lord. In Pasuram 16, she seeks the permission of the watchman, the security personnel outside Krishna's house. In 17th Pasuram, she pays her obeisance to Mother Yashoda, to father-in-law Nandagopa, to brother-in-law Balarama. In 18th, 19th and 20th Pasurams, she invites the grace of Nappinnai or Neela Pirati, Neela Devi, whom Krishna was arranged to be married to. And then 21st to 25th Pasurams, she insists on Krishna's grace. And 26th Pasuram, she sees Krishna. She prays to him in 27, 28 and 29. And 30th Pasuram, she says, this is the phalam, the fruit of reciting Tirupavai. So, as she expressed her desire to her father, the father was very reluctant because he was also upset about his daughter wearing the garlands. He spotted her. He said, you should have not done this, Andal. He goes and seeks remorse. He apologizes to the Lord, but the Lord in turn in the dream says, I love wearing the garlands which were earlier worn by Andal. Do that to me. I will wear only the garlands worn by Andal. At one point in time, she dreams of marrying the Lord. She expresses her dream called Varanamayiram to her friends. On one side this, Periyalvar gets a dream that the Lord wishes to marry Andal. He asks Andal, which Lord would you like to marry? She denies and rejects the Lord of Badarikashramam or Badrinath, citing the cold weather conditions. She says, I cannot marry Rama of Ayodhya, stating that he's Ekapatni Vrata. He has vowed to marry only one lady who's Sita and not me. I cannot marry the Lord of Dwaraka because he's a big glutton, he keeps eating. I will not marry the Lord of Pandharpur because he stands on one brick and he himself is unstable. Where will he hold me? I will not marry the Lord of Guruvayur because if I am 2 feet in height, he is 1 foot. I don't know whether he'll carry me or I have to carry him. I will not marry the Lord of Parthasarathi of Triplicane in Chennai because he's got a big moustache. I'm worried about moustache. I will not marry Kanchipuram's Varadaraja because my concentration will not be on the Lord but will rather be on the silk saris of Kanchipuram. So which Lord will you marry? The father asked. I will marry the Lord of Srirangam called Ranganatha, and both of them were married. So this being on one side about Andal, let's go to another Alvar called Tondaradi Pudi Alvar, born in a small hamlet called Mandangudi, and his attachment to the Lord of Srirangam was heavy. He would not sing on any other temple. He sang 2 Prabandhams, one to wake the Lord up. Wake the Lord up, yeah, because every time we sing that verse, we are woken up from our eternal slumber. It's called Tirupalli Eluchi, akin to the Suprabhatam. The other Prabandham is Tirumalai, which is very important for the Seva Sangam, the Bhakta Kotis who have organized this program, because Namasankeerthanam was central to Tirumalai Prabandham. Draupadi, while she had to suffer in the court because of humiliation, it was the name of the Lord that protected her. It was the name of the Lord that protected the elephant while its foot was caught in the jaws of the alligator. It was the name of the Lord that protected Mudgala in Ladithopakyanam. Namanu Mudgalanum Pesha, Narage Ninnargal Ketka, Naragame Suvargamagum, Namangal Udaya Nambi. So in this particular Prabandham, he describes the beauty of the Lord of Srirangam. The Lord of Srirangam, the Moola deity, looks like the emerald hill, and his lips look like the corals. His eyes look like the petals of a newly blossomed lotus flower. Pachai Malai Pol Meni Pavalavai Kamalachenkan Achuta Vamarare Ayartham Kurunde Yennum. After having had a glimpse of this Lord, Ichuvai Tavirayan Poi Indiralogam Alumachuvai Perinum Venden. I shall not want or desire Vaikuntham because I have seen Vaikuntham in front of my eyes at Srirangam, says Alvar. It is said that in his life, for a brief period, he was enamored by the beauty of a damsel called Devadevi. Devadevi had taken this as a vow, as an oath, to distract the Alvar, and she was successful. Eventually, she was so mesmerized by Alvar's love for her that she too fell prey
And when Azhwar had lost all that wealth that he had and he had spent on her, there is said to have been an incident where one of the holy vessels of the Srirangam temple was missing, and the blame was thrown on the Azhwar, and when the Azhwar was put to guillotine, Devadevi comes running praying that he was innocent, and that is when the Lord is said to have told the king that it was me who stole the vessel. To prove the greatness of the Azhwar, bring him back to the path of devotion. And Azhwar felt that he had committed a grave crime of abandoning bhakti all these days while he was with Devadevi, the damsel. He goes city after city seeking the dust at the feet of devotees. He applies that to his forehead and becomes Tondaradi Podi Azhwar, Bhaktangri Renu, who depends on the dust of the devotees. This being said, on one side, Tondaradi Podi Azhwar is an exemplification of Sita. Ekastha Hridayanonam, like Sita looked to only one direction where Rama was, his devotion was pointed to the Lord of Srirangam. Well, we are on one side of the banks of Kaveri. Let's go to the other side. And that Azhwar is Tiruppan Azhwar. The Azhwar who is said to have sung the least number of verses, but his verses contain the essence of Veda, says Swami Vedanta Deshika. Pan Perumal Padiyador Padal Pattum Palamarayin Porulyennu Paraviginnom. Palamarayin Porulamidu. The essence of Vedas is what is found in his verses. Tiruppan Azhwar was born in Urayur, the other side of Srirangam, and he was not born into a community that commanded too much of respect. While he stood mesmerized with the Lord's beauty of Srirangam, he had never visited the temple. He has just heard of the Lord's beauty by the passers-by. And while he used to be indulged and engaged in devotion, the haughty priest of Srirangam came, took one stone and hit on Azhwar's forehead. Blood started oozing. The Azhwar felt very bad and he said, "Priest, sir, please you go. I did a grave mistake by standing on your way." While the haughty priest went to the temple doors refused to open. The Lord said, "You have hurt my devotee, bring him here and then the doors will open." The priest ran, carried the Azhwar on his shoulders and came running inside the temple. And as he walked into the temple, the Lord himself showcased his beauty head to toe, and part by part by part, Azhwar started experiencing the beauty and started indulging into the yogic asana, yamam, niyamam, asanam, pranayamam, pratyaharam, dharana, dhyanam, samadhi, the Ashtanga yoga, and he started singing Amalanadi Piran Adiyar Kemmai Yaalpaduthiya Vimalan Vindavarkon Vidayarpuril Vengadavan Nimalan Nirmalan Needivanavan Nilmadil Arangattamman Tirukkamalapadam Vandu En Kanninullanavu Kinnade. Oh, the beautiful feet that are akin to the lilies and lotuses get into my eyes. The beautiful calf muscle that bears the thin silk cloth of yellow in color looks like the rising sun amidst the green mountains. The thin hip that houses that little nabhi reminds me of Brahma who stands, or that Yedil Undi stands Brahma. And isn't this the place where Yashoda tied with that rope? Oh, the Vakshasthalyam, the broad chest reminds me of Mahalakshmi's seating. And the beautiful face of the Lord can give competition to the most beautiful moon-like countenance of this world. So he describes part by part, and by the time he is closer to the Garbhagriham, the Jivatma of Tiruppan Azhwar has left his material body. A short biography, very powerful. Hurting another devotee is like hurting the Lord himself. And finally coming to the last of the Azhwars, Tirumangai Azhwar. Tirumangai Azhwar sang many verses, and those verses are housed in 6 different compositions. Periya Tirumozhi, Periya Tirumadal, Shiriya Tirumadal, Tiruvazhukkootirukkai, Tirukkurunthondagam, Tirunedunthondagam.
And he is the Alvar who is said to have travelled across the length and breadth of the country. Had it not been him, we wouldn't have had 108 Divyadeshams. It will be 40 or 50 odd plus. That's all. He made it 108 by travelling to the nook and corner of the country, right from Badarikashramam, Shalagramam in Nepal, Badarikashramam in Uttarakhand. He has sung on every possible Divyadesham. His life is a very different life. He didn't begin his life as a devout person. He was a chieftain under a Chola king. He ruled his country well. On his sojourn to his kingdom, he saw a beautiful damsel, Kumudavalli Nachiyar, walking out of the waters of a pond. He was enamored by her beauty. He went and proposed to her. She said, "Don't propose to me. You check with my parents. If my parents are okay, I'll get married to you." They agreed. Then he went back to her and said, "Marry me." She said, "I've got two conditions. You have to become a Vaishnava first. You are a king now. But get an identification as a devotee. Put the Shankha Chakra Lanchanam. Second condition, you'll have to serve 1,000 hungry Vaishnavas every day. It's called Tadiya Aradhanam. You have to serve them. You have to serve them food. If you can feed them every day, then I'll marry you." He says, "Okay, fine." He got the Samashrayanam done. Every day he would feed 1,000 people. But where will he get the money from? He started using the government money. At one point in time, the king was very, very unhappy and he said, "You have to return the money to me." That is when he prays to the Lord. The Lord showcases some wealth on the banks of Vegavati in Kanchipuram. He goes, digs, takes the treasure and gives that back to the king. Well, that promise has to still be maintained. Where will he get the money from? Then he becomes a dacoit. So he would steal from people, passers by, and then he would use that money to feed the poor. And he started having his own set of people extremely talented in stealing. Nidalil Vodunguvan, Maranuni Yeruvan, Nidalil Vodunguvan, Tal Vuduvan. These were the names of his assistants. One day, in order to correct him, the Lord and Sri Mahalakshmi come as a normal couple who are married with lot of jewels, and he manages to steal. Tirumangayalvar, he manages to steal. Parakala, he manages to steal. But there was one thing left, which was the ring that was put on his toe finger. So while he tries to bite and take it from the groom's foot, is when the groom touches his head and recites a certain mantra called Ashtaksharam. Om iti vyaharet, namaha iti paschat, narayanaayet uparishtat, om ityekaksharam, namaha iti dve akshare, narayanayeti panchaksharani. So as this narration, this teaching happens, he receives enlightenment. And then he stops stealing. He goes kshetram after kshetram singing the praises of the Lord. And those verses get compiled. One of the beautiful verses. Kulam tarum shelvan tandedum adiyar paduttuyarayina vellam nirantarum seyyum neelvishumbarulum arulodu perinilam alikkum valam tarum mattum tandidum pettadayinum seyyum nalantarum sollai naan kandu kondeen narayana vennum namam. More than a mother who could shed her love on her children, I find something that can give me more solace, more affection, more vatsalyam, and that is the name of Narayana, Namasankeerthanam. And in his Prabandham, to students who are interested in mathematics and programming, there's a Pascal triangle-like format in the form of a chariot. It's called Tiriviritam. So it will be sung as 1, 1, 2, 1, 1, 2, 3, 2, 1, 1, 2, 3, 4, 3, 2, 1. So it will go in that pattern. Oru kuralai. Irunilam Vendi. So this is a Kalichi Rama Vidnagara Pasaram. It will go in that format. It's a beautiful format. It's a Rathabandham. So if you put the numbers at the top, replicate it at the bottom, you will find the Lord of Tirukudandai, Kumbhakonam, sleeping in the middle. So these are all various forms of poetry. See, it will be mind-boggling to us, even before Shakespeare, even before Keats. We had a civilization where we discussed about Pascal's triangle, Aryabhatta talking about Chaturadhika Shatam, Ashtagunam, 4 more than 100, 104 into 8, Ashtagunam 8, multiply with 8, 832, add it with 62,000, Dva, Sashti, Ayutascha, and divide it by 20,000, you get 3.1416, which is the value of pi.
While constructing a Yajna Kundam, just in the sake of describing Yajna Kundam, they'll describe the value of pi. So as a civilization, we had umpteen knowledge, just that we were very bad at marketing and preserving. The blame is on us, not on them. So Azhwars were nothing but the exemplification of chaste, unadulterated, uninterrupted devotion to the Lord. Be it Poigai Azhwar, Bhudatta Pei Azhwar, Tirumalizhai Azhwar, Namma Azhwar, Madurakavi Azhwar, Kulashekara Azhwar, Peri Azhwar, Andal, Tondaradipudi Azhwar, Tiruppan Azhwar or Tirumangai Azhwar, all the 12 Azhwars, and their devotion, which all was brought together in a beautiful system by Bhagavad Ramanuja, who is regarded as the 13th Azhwar. And their compositions together, which is the Nalayana Divya Prabandham, is the guiding light to how to be a humble Vaishnava, humble Astika, humble devotee. So I have been given this opportunity to speak by the devotees of Sri Gnanananda Swami. So I take this opportunity to thank you all, to thank all the organizers, especially to Arun, who was very, very humble, and he contacted me, and I felt that I should learn a lot from you all. This 2-hour or 2.5-hour session will not do justice to Azhwars. You will have to listen to days and weeks and months together. But nevertheless, let this be a good start. Any mistakes that I have committed should be forgiven. This is my ardent request to you all. Kavitarkika Simhaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. Namaskaram. Rama 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 Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama Namah Parvati Pataye Har Har Mahadeva Gopika Jeevana Smaranam Govinda Govinda Bola Pundalika Varade Hari Vitthale Sadguru Gnanananda Giri Bhagavan ki Jai. Swami Haridas Giri Maharaj ki Jai. Swami Namananda Giri Maharaj ki Jai. Gopala Krishna Bhagavata Swami ki Jai. Anjaneya Swami ki Jai. Shiva Shambho Shambho Shiva Shambho Mahadeva Shiva Shambho Shambho Shiva Shambho Mahadeva Shiva Shambho Shambho Shiva Shambho Mahadeva Shambho Shiva Shambho Mahadeva Hara 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 Mahadeva 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 Shiva Shambho Mahadeva Hala Haladhara Shambho Anadanatha Shambho Hala Haladhara Shambho Anadanatha Shambho Hala Haladhara Shambho Anadanatha Shambho Haladhara Shambho Anadanatha Shambho Haravo Namah Shivaya Haravo Namah Shivaya Haravo Namah Shivaya Haravo Namah Shivaya Shiva Shambho Shambho
शिव शम्भो महादेवा शिव शम्भो शिव शम्भो शिव शम्भो महादेवा हर 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 महादेवा शिव शम्भो महादेवा हर 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 महादेवा शिव शम्भो महादेवा हालाहलधर शम्भो अनादनाथ शम्भो हालाहलधर शम्भो अनाथनाथ शम्भो हर ओम नमः शिवाय हर ओम नमः शिवाय हर ओम नमः शिवाय हर ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः 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 नमः पार्वती पतये हर हर महादेवा मन्दस्मितमुखाम्बोजम् महनीयगुणार्णवम् मन्दस्मितमुखाम्बोजम् महनीयगुणार्णवम् मधुराभाषिणं शान्तम् सर्वभूतदयापरम् भक्तवात्सल्यजलधिं परमानन्द विग्रहम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये परमानन्दविग्रहम् ज्ञानानन्दम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दम् भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहम् ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि
निर्मल ज्ञान सिद्धये नमामि ज्ञानानन्द गुरुं नमामि ज्ञानानन्द गुरुं सदा वदामि मगेश्वर रूपधरं मगेश्वर रूपधरं मगेश्वर रूपधरं मगेश्वर रूपधरं नित्यं उत्तम साधु जनाधिपतिं जनाधिपतिं सदा सदा नमामि ज्ञानानन्द गुरुं वदामि ज्ञानानन्द नमामि ज्ञानानन्द गुरुं पिनाकिनी नदी तीरवासं नदी तीरवासं तपोवन स्थित मन्दहासं तपोवन स्थित मन्दहासं अनाथ बन्धुम् अद्भुतनाथम् अनाथ बन्धुम् अद्भुतनाथम् अनाथ बन्धुम् अद्भुतनाथम् अनाथ बन्धुम् अद्भुतनाथम् आश्रित हरिदास हृदयवासम् आश्रित हरिदास हृदयवासम् नमामि ज्ञानानन्द गुरुं सदा वदामि ज्ञानानन्द नमामि ज्ञानानन्द गुरुं ज्ञानानन्द गुरुं ज्ञानानन्द गुरुं
சத்குருநாத ஞானானந்த சரணம் சரணம் குருதேவா. 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 சத்குருநாத சத்குருநாத ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த சத்குருநாத 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 सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय। அழுந்தொரு மனைக்கு மண்ணை அறிவிலாது ஓடி 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 அழுந்தொரு மனைக்கு மண்ணை அறிவிலாது ஓடி 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 விழுந்தொரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழல் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் காக்கும் தெய்வம் விளையாடும் போது தோழல் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை குழந்தை இப்படி உலாவும் நம் குருநாதன் வாழி இப்படி உலாவும் நம் குருநாதன் குருநாதன் வாழி இப்படி உலாவும் நம் குருநாதன் வாழி வாழி வாழி
வனமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. வனமளவும் மாமரமே குருநாதனின் நாமம் ஞானானந்தமே. அங்கே நாடி சென்றால் பேரானந்தமே. நாடி சென்றால் பேரானந்தமே. வானமளவும் மாமரமே என்னை வாவாவென்றழைக்கும் தபோவனமே. வானமளவும் மாமரமே என்னை வாவா என்றழைக்கும் தபோவனமே. தேனூரும் பெண்ணை ஆரோரமே. பெண்ணை ஆரோரமே. எங்கள் தேவனிருக்கும் தபோவனமே. தேவன் இருக்கும் தபோவனமே. திருக்கோவிலூர் குடி கொண்ட கோபாலனே. கோயிலும் குடிகொண்ட கோபாலனே. அங்கே காவி உடை கொண்டு வந்துள்ளானே. காவி உடை கொண்டு வந்துள்ளனே. வானமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. வானமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம். பழனி திருச்செந்தூர் போக வேண்டாம். அங்கே பன்னிரு கையனை தேட வேண்டாம். பன்னிரு கையனை தேட வேண்டாம். நம் பக்கம் அமர்ந்திருக்கும் ஞானானந்தனை. வந்திருக்கும் ஞானானந்தனை. பங்கேறுமையனை சந்தேகம் வேண்டாம். என்னை சந்தேகம் வேண்டாம். வானமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. சங்கர பீடத்தில் வந்தவரா. சங்கர பீடத்தில் வந்தவரா. அவர் சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரா. சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரா. நம் சங்கடங்கள் நீங்க வேண்டுவோம் என்றே சன்மார்க்க போதனை செய்பவரா. சன்மார்க்க போதனை வானமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. தேவா தேவா என்ற சொல்லி நிற்கும். தேவா தேவா என்று சொல்லி நிற்கும். அங்கே தேவரும் காணா இன்பம் துணிக்கும். இன்பம் துணிக்கும். சாவதவரம் அதிலே பிறக்கும். மனம் சாந்தி அடைய ஓம் என்றொழிக்கும். வானமளவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே. கண்ணனும் கந்தனும் கலந்து விட்டார்.
கருணையில் வடிவமாய் தோன்றிவிட்டார். கருணையில் வடிவமாய் தோன்றிவிட்டார். நமது அண்ணல் ஞானானந்த நாற்றல்களே, நமது அண்ணல் ஞானானந்த நாற்றல்களே, ஹரிதாசனா செப்பிட ஆகிடுமோ, ஹரிதாசனா செப்பிட ஆகிடுமோ, வானமளாவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே, வானமளாவும் மாமரமே என்னை வாவென்றழைக்கும் தபோவனமே, ஞானானந்த ஜெய் ஞானானந்த ஜெய் ஞானானந்த ஞானானந்த ஜெய் ஞானானந்த ஜெய் ஞானானந்த 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 ஜெய் ஞானானந்த 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 ஜெய் ஞானானந்த ஜெய் ஞானானந்த 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 ஜெய் ஞானானந்த ஜெய் ஞானானந்த 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 ஜெய் ஞானானந்த ஞானானந்த प्रकाश हो सुप्रसन्न हो, प्रकाश हो सुप्रसन्न हो, प्रकाश हो सुप्रसन्न हो, प्रकाश हो सुप्रसन्न हो, प्रियंवर गुरु परंदा, प्रियंवर गुरु परंदा, प्रियंवर गुरु परंदा प्रियंवर गुरु परंदा, प्रियंवर गुरु परंदा, प्रियंवर गुरु परंदा, बार बार करूं प्रणाम, बार करूं प्रणाम, बार बार करूं प्रणाम, बार करूं प्रणाम, ज्ञानानंद जय ज्ञानानंद जय ज्ञानानंद 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 जय ज्ञानानंद 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 जय ज्ञानानंद जय ज्ञानानंद 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 जय ज्ञानानंद 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 जय ज्ञानानंद 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 सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय। கடையவனேனை கருணையினால் கருணையினால் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட கலந்து ஆண்டு கொண்ட விடையவனேனை விட்டுடுதி கண்டாய் விரல் வெண்கையின் தோல் உடையவனேனை கடையவனேனை கருணையினால்
கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனேனை கலந்து ஆடு கொண்ட விடையவனேனை விரல் வேங்கையின் தோல் உடையவனேனை மண்ணும் உத்தர கோஷ மங்கை கரசே சடையவனேனை தளர்ந்தேன் என்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே சடையவனேனை தளர்ந்தேன் என்பிரான் என்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் கடையவனேனை தாங்கிக் கொள்ளேன் கருணையினால் என்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் மண்ணும் உத்தர கோஷ மங்கை கரசே என்னை தாங்கி கொள்ளேன் சடையவனேனை என்பிரான் என்னை தாங்கிக் என்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் சடையவனேனை என்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் தாங்கிக் கொள்ளேன் யாராடினார் இனி யாராடுவார் யாராடினார் இனி யாராடுவார் யாராடினார் இனி யாராடுவார் யாராடினார் இனி யாராடுவார் அம்பலவானன் சிதம்பரநாதனை போல் அம்பலவான சிதம்பரநாதனை போல் யாராடினார் இனி யாராடுவார் மீன்பிடி சிவகாமி தன்னை மறந்து மெல்லடி தூக்கிய புன்னகையுடன் நடனம் மெல்லடி தூக்கியே புன்னகையுடல் நடனம் யாராடினார் இனி யாராடுவார் யாராடினார் இனி யாராடுவார் பூதகணங்கள்
புன்னகையுடனாட பூதகணங்கள் புன்னகையுடலாட பூதகணங்கள் புன்னகையுடனாட பூதகணங்கள் புன்னகையுடலாட பொற்பதுமை பாவையர்கள் பன்னிசைத்து பாட பொற்பதுமை பாவையர்கள் பன்னிசைத்தே பாட பொற்பதுமை பாவையர்கள் பன்னிசைத்து பாட பொற்பதுமை பாவையர்கள் பன்னிசைத்து பாட மாதவன் மனம் குளிர மங்கை ஒரு பாகனா 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 பொற்சிலம் ஒளிக்கவே சிற்சபையில் நடனம் பொற்சிலம்போலிக்கவே சிற்றபையில் நடனம் பொற்சிலம் ஒளிக்கவே சிற்சபையிலே நடனம் பொற்சிலம்போலிக்கவே சிற்றபையில் நடனம் யாராடினார் இனி யாராடுவார் யாராடினார் இனி யாராடுவார் அம்பலவானல் சிதம்பரநாதனை போல் அம்பலவாணல் சிதம்பரநாதனை போல் யாராடினார் இனி யாராடுவார் யாராடினார் இனி யாராடுவார் நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா 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 சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா 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 நர்த்தன சுந்தர நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா சிவகாமி பிரிய சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா 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 நர்த்தன சுந்தர நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா சிவகாமி பிரிய சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா சிச்சபேஷ சிவ சிதம்பரம் शिवं शिवकरं शान्तं शिवं शिवकरं शान्तं शिवं शिवकरं शान्तम् शिवात्मानं शिवोत्तमम् शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमम् शिवमार्गप्रणेधारं प्रणेदारं प्रणतोऽस्मि सदा शिवम्
शिवात्मानं शिवं शिवकरो शान्तं शिवात्मानं शिवोत्तमो शिवमार्गप्रणेधारं प्रणतोऽस्मि सदा शिवो प्रणतोऽस्मि सदा शिवं प्रणतोऽस्मि सदा शिवं नमामि शिवं सदा नमामि शिवं सदा नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा नमामि शिवं सदा परात्परं पार्वती प्रियं परात्परं पार्वती प्रियं परात्परं पार्वती प्रियं परात्परं पार्वती प्रियं हरि ब्रह्मेन्द्र सम्पूजितं हरि ब्रह्मेन्द्र सम्पूजितं देवं नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा मृत्युञ्जयं माधव प्रियं मृत्युञ्जयं माधव प्रियं मृत्युञ्जयं माधव प्रियं मृत्युञ्जयं माधव प्रियं शशिकलासुरेखाधरं शशिकलासुरेखाधरं देवं नमामि शिवं सदा देवं नमामि शिवं सदा देवं जटाधरं जाह्नवीयुतं जटाधरं जाह्नवीयुतं जटाधरं जाह्नवीयुतं जटाधरं जाह्नवीयुतं
கோட்டி கந்தர்பலாவண்யதம் கோட்டி கந்தர்பலாவண்யதம் தேவம் நமாமி சிவம் சதா தேவம் நமாமி சிவம் சதா தேவம் நமாமி शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमो शिवताण्डवाय नमो शिवताण्डवाय नमो शशिशेखराय नमो शशिशेखराय नमो शिवताण्डवाय 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 नमो नमः पार्वतीपतये हर हर महादेव कर्पूरगात्रं कमनीयनेत्रं कर्पूरगात्रं कमनीयनेत्रं 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 कंसारिमित्रं कमलेन्दुवक्त्रं 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 कर्पूरगात्रं कमनीयनेत्रं कंसारिमित्रं कमलेन्दुवक्त्रं कन्दर्पगात्रं
கந்தர்ப்பகாத்ரம் கலசே மித்ரம் கமலேஷ மித்ரம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி கந்தர்ப்பகாத்ரம் கமலேஷமித்ரம் 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 சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி ஹ்ருதி பாவயாமி ஹ்ருதி பாவயாமி शंभुनाम चंद्रचूड समगान प्रिय विभो 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 सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्वभूषणालंकार सर्वभूषणालंकार सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्वभूषणालंकार सर्वभूषणालंकार सर्वदेव स्तोत्र पुनीत सर्वदेव स्तोत्र पुनीत सर्वभूषणालंकार सर्वभूषणालंकार शंभुनाम चंद्रचूड समगान प्रिय विभो शंभुनाम
कामदघन ललाट नेत्र कामदघन ललाट नेत्र कामदघन ललाट नेत्र कामदघन ललाट नेत्र कारुण्य कपाल पात्र कारुण्य कपाल पात्र कालकंठ कैलासवास कालकंठ कैलासवास कालकंठ कैलासवास कालकंठ कैलासवास गौरीकांत प्रिय विभो गौरीकांत प्रिय विभो गौरीकांत प्रिय विभो गौरीकांत प्रिय विभो शंभु नाम चंद्रचूड समगान प्रिय विभो शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा चंद्रशेखरा जटाधरा महेश्वरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा 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 नमः पार्वती पतये हर हर महादेव அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் குடிப்புகும் அரசே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் வலைக்குப்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடந்துள் அடங்கிடும் கடலே
அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பேனும் அறையுள் அமைந்த பேரொளியே அன்புருவம் பரமசிவனே அன்புருவம் அன்பெனும் அறையுள் அமைந்த பேரொளியே அன்புருவம் பரமசிவனே சபாபதியை பாடு மனமே பேரொளியே அன்புருவம் பரமசிவனே பரமசிவனே சபாபதியை பாடு மனமே சபாபதியை பாடு மனமே கனக சபாபதியை பாடு மனமே சபாபதியை பாடு மனமே தினமும் சபாபதியை பாடு மனமே தினமும் சபாபதியை பாடு மனமே தினமும் கனக சபாபதியை பாடு மனமே தினமும் கனக சபாபதியை பாடு மனமே சபாபதியை பாடு மனமே தினமும் கனக சபாபதியை பாடு மனமே சபாபதியை பாடு சந்ததமும் நீ கொண்டாடு சபாபதியை பாடு சந்ததமும் நீ கொண்டாடு நல்ல சாதனங்களை தேடு பவசாகரம் தள்ளி போடு நல்ல சாதனங்களை தேடு பவசாகரம் தள்ளி போடு தினமும் கனக சபாபதியை பாடு மனமே உலகமெல்லாம் மாயமென்று உறுதி கொள்வது நியாயம் உலகமெல்லாம் மாயமென்று உறுதி கொள்வது நியாயம்
தெரியாது சம்பிரதாயம் அண்ட பரம்பரையுள்ள நியாயம். தெரியாது சம்பிரதாயம் அந்த பரம்பரை உள்ள நியாயம். சபாபதியை பாடு மனமே, சபாபதியை பாடு மனமே. பாம்பின் வாயின் வேகம் அது போல விஷய போகமோ, பாம்பில் வாயில் வேகம் அது போலே விஷய போகம். சற்றும் அறிவில்லாத தேகம் உனக்கெதற்கு இந்த மோகம். அறிவில்லாத தேகம் உனக்கெதற்கு இந்த மோகம். பாலகிருஷ்ணன் போற்றும் பாதம் பவங்கள் குடிமா, பாலகிருஷ்ணன் போற்றும் பாதம் பவங்கள் குடிமா. பாலகிருஷ்ணன் போற்றும் பாதம் பவங்கள் குடிமா. பாலகிருஷ்ணன் போற்றும் பாதம் பவங்கள் குடிமா. பரமானந்தம் வெளி தோற்றம் உதவாதென்றே இருந்தோ, பரமானந்தம் வெளி தோற்றம் உதவாதென்றே சபாபதியை பாடு மனமே, கனக சபாபதியை பாடு மனமே. தினமும் சபாபதியை பாடு மனமே, தினமும் கனக சபாபதியை பாடு மனமே மனமே. बोलो बोलो सद्मिन बोलो ओम नमः शिवाय. 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 ओम नमः शिवाय 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 ओम नमः शिवाय. झूठ जटा में गंगाधार, जटा में गंगाधार. त्रिशूलधारी ढमरु बजा, त्रिशूलधारी ढमरु बजा. त्रिशूलधारी ढमरु बजा, त्रिशूलधारी ढमरु बजा. ढम 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 ढमरु बजा, ढम 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 ढमरु बजा. ढम 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 ढमरु बजा, ढम 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 ढमरु बजा. झूठा नमः शिवाय, झूठा नमः शिवाय. झूठा नमः शिवाय. झूठा नमः शिवाय. ओम नमः शिवाय. ओम नमः शिवाय. हर ओम नमः शिवाय. हर ओम नमः शिवाय. ओम नमः शिवाय. ओम नमः शिवाय. बोलो बोलो सद्मिन बोलो ओम नमः शिवाय. बोलो बोलो सब मिल बोलो ओम नमः शिवाय. ओम नमः शिवाय ओम नमः शिवाय. ओम नमः शिवाय ओम नमः शिवाय. झूठ जटा में गंगाधारी, जटा में
त्रिशूलधारी डमरू बजा त्रिशूलधारी डमरू बजा त्रिशूलधारी डमरू बजा त्रिशूलधारी डमरू बजा डम 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 डमरू बजावे डम 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 डमरू बजा डम 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 डमरू बजा डम 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 डमरू बजा पूजुटा ओम नमः शिवाय पूजुटा ओम नमः शिवाय 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 हर ओम नमः शिवाय हर ओम नमः शिवाय नमः पार्वती पतये हर हर महादेव பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி பரமனே பரமயோகி பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா என்னை நீ இகழ வேண்டான் பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற தில்லை முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுடன் ஆடல் காண்பான் அத்தாவுடன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற தில்லை அம்பலத்தாடுகின்ற முத்தனே முதல்வா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுடன் ஆடல் காண்பேன் ஆடல் காண்பேன் அடியனேன் வந்தவாறே வந்தவாறே வந்தவாறே
நடராஜனை போற்றி தொழாத ஜென்மம் நஷ்ட ஜென்மம் தானே. நடராஜனை போற்றி ஜடமாகிய மாயை விடவே பெரியோர்கள், ஜடமாகிய மாயை விடவே பெரியோர்கள், திடமாகவே தவம் பொருந்தி வருந்திய, திடமாகவே தவம் பொருந்தி வருந்திய நடராஜனை போற்றி தொழாத ஜென்மம் நஷ்ட ஜென்மம் தானே. கட்டழகியர் கொடு மாமையன் தீர்க்கும், கட்டழகியர் கொடு மாமையன் தீர்க்கும், கர்ம வினைகள் அண்டாமலே நீங்கும், கர்ம வினைகள் அண்டாமலே நீக்கும், கேட்டப்பட மனம் கைவசமாக்கும், கேட்டப்பட மனம் கைவசமாக்கும், காட்சி கொடுத்து பிறக்காமலே காக்கும், காட்சி கொடுத்து பிறக்காமலே காக்கும், நடராஜனை போற்றி ஜென்மோ நஷ்ட ஜென்மோ தானே. பாலகிருஷ்ணன் தொழும் பாதத்தை பணிந்தும், பாலகிருஷ்ணன் தொழும் பாதத்தை பணிந்து, பரவசமாய் உடலெங்கிலும் குளிர்ந்து, பரவசமாய் எங்கிலும் குளிர்ந்து, தூய மற்ற ஆதி சூக்ஷ்மத்திலும் இருந்து, தூயமற்ற ஆதி சூக்ஷ்மத்தில் இருந்து, தூய மற்ற ஆதி சூக்ஷ்மத்திலும் இருந்து, தூயமற்ற ஆதி சூக்ஷ்மத்தில் இருந்து, தொண்ணூறாரும் தள்ளும் படியில் நடராஜனை போற்றி தொழாத ஜென்மோ நஷ்ட ஜென்மோ தானே. कैलासपते महादेव शंभो, कैलासपते महादेव शंभो, कैलासपते महादेव शंभो, कैलासपते महादेव शंभो, ढम 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 ढमरु बजे, ढम 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 ढमरु भजे, ढम 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 ढमरु बजे, ढम 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 ढमरु भजे, गण 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 गंगा भजे, गण 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 गंगा भजे, धिमिकिट नटन 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 भजे, सांब सदा शिव शंभो भजे, सांब सदा शिव पशुपते, सांब
साम्ब सदा शिव पशुपते कैलासपते महादेव शम्भो कैलासपते महादेव शम्भो कैलासपते महादेव शम्भो कैलासपते महादेव शम्भो डम डम ढम ढम ढमरु बजे डम डम ढम ढम ढमरु बजे गण 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 गंगा भजे गण 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 गंगा भजे गण 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 गंगा गण 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 गंगा धिमिकिट नटन भजे 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 शांत सदा शिव साम्ब सदा शिव पशुपते कैलासपते महादेव शम्भो कैलासपते महादेव शम्भो कैलासपते महादेव शम्भो कैलासपते महादेव शम्भो चिच्छभेश शिवचिदम्बरं शिवकटाक्षं परिपूर्णम् கருவாய் கிடந்தும் கழலே நினையும் கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்து உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் உந்தன் நாமம் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று திருநீரணிந்தேன் திருவாய் பொழிய சிவாய நமவென்று திருநீரணிந்தேன் சிவாய நமவென்று திருநீரணிந்தேன் தருவாய் சிவகதி திருப்பாதிரிப்புலியூர் அரசனே தருவாய் சிவகதி திருப்பாதிரிப்புலியூர் அரசனே திருப்பாதிரிப்புலியூர் அரசனே
தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை 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 தரிசித்தவுடனுடல் கரிசை பிணிகளரும் தரிசித்தவுடனுடல் கரிசை பிணிகளரும் பரிசுத்தமாக்கும் உள் மறுசுத்தமாரவே பரிசுத்தமாகும் மறுசுத்தமாரவே தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை பக்தர் பணியும் திருக்கூத்தன் சந்நிதி தோழு பக்தர் பணியும் திருக்கூத்தல் சந்நிதி தொழும் ஏத்தி பிறவி துயராத்திய போதும் ஏத்தி பிறவி துயராத்திய போது வேதனை அடியவர் போதனை முனிவர்கள் வேதனை அடியவர் போதனை முனிவர்கள் நாதனை கரங் குவித்தாதரவாகவே நாதனை கரவு குவித்தாதரவாகவே தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை ஈசனே புலியூர் வாசனே ஈசனே புலியூர் வாசனே ஈசனே புலியூர் வாசனே ஈசனே புலியூர் வாசனே கனக சபேஷனே என்று நடராஜனை போற்றி சபேஷனே என்று நடராஜனை போற்றி ஞானம் புகழும் அவன் மாலை அணியும் ஞானம் புகழும் அவள் மாலை அணியும் பாலகிருஷ்ணன் தொழும் சீல பொற்பாதத்தை கோபாலகிருஷ்ணன் தொழும் சீல பொற்பாதத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை தரிசிக்க வேணும் சிதம்பரத்தை शंभो गंगाधरा गौरी मनोहरा शंभो गंगाधरा गौरी मनोहरा शंभो गंगाधरा गौरी मनोहरा शंभो गंगाधरा गौरी मनोहरा गौरी मनोहरा गंगा जटाधरा गौरी मनोहरा गंगा जटाधरा गंगा जटाधरा चंद्रकलाधरा गंगा जटाधरा चंद्रकलाधरा चंद्रकलाधरा सांब सदा शिवा चंद्रकलाधरा सांब सदा शिवो चंद्रकलाधरा सांब सदा शिवा चंद्रकलाधरा सांब सदा शिवा शंभो गंगाधरा गौरी मनोहरा गंगाधरा गौरी मनोहरा शंभो गंगाधरा गौरी मनोहरा शंभो गंगाधरा गौरी मनोहरा शंभो गंगाधरा गौरी मनोहरा गंगाधरा गौरी मनोहरा गौरी मनोहरा गंगा जटाधरा मनोहरा गंगा
जटाधरा चंद्रकलाधरा जटाधरा चंद्रकलाधरा चंद्रकलाधरा सांब सदा चंद्रकलाधरा सांब सदा शिवा चंद्रकलाधरा सांब सदा चंद्रकलाधरा सांब सदा शिवा नमः पार्वती पतये हर हर महादेव பிறவாதிருக்கவரம் பெறல் வேணும் பிறவாதிருக்கவரம் பெறல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்து உண்டு கான் இது எப்படியோ பிறவாதிருக்க வரம் பெறல் பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்து உண்டு கான் இது எப்படியோ வளமார் புகழ் தில்லை அம்பலவானார் வளமார் புகழ் தில்லை அம்பலவானார் அடி கமலம் மறவாதிருமணமே மறவாதிருமணமே அது நல் மருந்துனக்கே வளமார் புகழ் தில்லை அம்பலவானார் அடி கமலோ மறவாதிருமணமே அது நல் மருந்துனக்கே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்
பார்க்க பார்க்க திகட்டுமோ உன் பாத தரிசனம். 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 பாத தரிசனம். பாத தரிசனம். ஆர்க்குமானந்தம் பொழியும் ஆர்க்குமானந்தம் பொழியும் தில்லை தாண்டவராய. 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 பார்க்க பார்க்க திகட்டுமோ உன் பாத தரிசனம். பார்க்க பார்க்க திகட்டுமோ உன் பாத தரிசனம். தில்லை மூவாயிர முனிவர்கள் தினமும் பூஜித்திடும் பாதம். தில்லை மூவாயிர முனிவர்கள் தினமும் பூஷித்திடும் பாதம். சிற்சபையில் தித்திமி திமி தோம் என்றாடிய பாதம். சபையில் திமி திமி தோமெல்ராடிய பாதம். எல்லையில்லாத இல்பம் எந்தனுக்கருள் செய்திடும் பாதம். எல்லையில்லாத இல்பம் எந்தனுக்கருள் செய்திடும் பாதம். இரவும் பகலும் மாயன் கோபால கிருஷ்ணன் ஏங்கும் பாதம். இரவு பகலுமாயல் கோபால கிருஷ்ணன் ஏகும் பாதம். பார்க்க பார்க்க திகட்டுமோ உன் பாத தரிசனம். பார்க்க பார்க்க திகட்டுமோ உன் பாத தரிசனம். உன் பாத தரிசனம். பாத தரிசனம். அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே. 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 சிவபாதுகையாகிடும் நம் துணையே. துணையே சிவபாதுகையாகிடும் நம் துணையே. குரு பாதுகையாகிடும் நம் துணையே. குரு பாதுகையாகிடும் நம் துணையே. குரு பாதுகையாகிடும் நம் துணையே. அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே. அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே. அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே. அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே.
பெருகிடுமே இருள் விலகிடுமே அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே சிவபாதுகையாகிடும் நம் துணையே பாதுகையாகிடும் துணையே குருபாதுகையாகிடும் நம் துணையே பாதுகையாகிடும் நம் துணையே சிவபாதுகையாகிடும் நம் துணையே பாதுகையாகிடும் நம் துணையே அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே அருள் பெருகிடுமே இருள் விலகிடுமே குருபாதுகையாகிடும் நம் துணையே பாதுகையாகிடும் நம் துணையே குருபாதுகையாகிடும் நம் துணையே பாதுகையாகிடும் நம் துணையே குருபாதுகையாகிடும் நம் துணையே குரு பாதுகையாகிடும் நம் துணையே பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தேன் கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தேன் கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தேன் கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்தே கனகசபை திருநடனம் சனகசனந்தன முனிவர்கள் பாட சனகசனந்தன முனிவர்கள் பாட சனகசனந்தன முனிவர்கள் பாட சனகசனந்தன முனிவர்கள் பாட சதுர்முக வேதனும் தாளங்கள் போட தேவனும் தாளங்கள் போட தினமும் 3000 பேர்களும் கூட தினமும் 3000 பேர்களும் கூட தக்கிட்டத்தை எத்தித்தோம் தத்தோம் என்றாட தக்கிடத்தை எத்தித்தோ தத்தோம் என்றார் தக்கிட்டத்தை எத்தித்தோம் தத்தோம் என்றாட இடத்தை எத்தித்தோ தத்தோம் என்றார் கனகசபை திருநடனம் கண்டு களித்தானந்தமடைந்த கனகசபை திருநடனம் நந்தி பிருங்கி சிவகணங்கள் கொண்டாட நந்தி பிருங்கி சிவகணங்கள் கொண்டாட நந்தி பிருங்கி சிவகணங்கள் கொண்டாட நந்தி பிருங்கி சிவகணங்கள் கொண்டாட நாரதர் தும்புரு சங்கீதம் நாரதர் தும்புரு சங்கீதங்கள் பாட பந்தி பந்தியாய் அனுதனர் மறைப்பாட பந்தியாய் அனுதனர் மறைப்பாட கோபால கிருஷ்ணனும் மகளம் போட கோபால கிருஷ்ணனும் மகளம் போட கோபால கிருஷ்ணனும் மகளம் போட கோபால கிருஷ்ணனும் மகளம் போட கனகசபை திருநடனம் களித்தானந்தமடைந்த கனகசபை திருநடனம் திருநடனம் చిత్సభేష శివ చిదంబరం శివకటాక్షం పరిపూర్ణం
बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते 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 हर हर बोला शिव शिव बोला बम बम बोला बोलो ना हर हर बोला शिव शिव बोला भम भम बोला बोलो नाथा नंदिवागना नागभूषण दिवाकना नागभूषण चंद्रशेखरा जटाधरा चंद्रशेखरा जटाधरा गंगाधर हर गौरी मनोहर गंगाधर हर गौरी मनोहर गिरिजा कांता सदाशिवा गिरिजा कांता सदाशिवा हर हर बोला शिव शिव बोला बम बम बोला बोलो ना हर हर बोला शिव शिव बोला भम भम भोला बोलो नाथा कैलासवासा कनक सबेश कैलासवासा कनक समेश गौरी मनोहर विश्वेश गौरी मनोहर विश्वेश श्मशानवासा चिदंबरेश श्मशानवास चिदंबरेश नीलकंठ महादेवा नीलकंठ महादेवा हर हर बोला शिव शिव बोला बम बम बोला बोलो ना हर हर बोला शिव शिव बोला बम 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 भोला बोलो नाथा शूलाधारा ज्योति प्रकाश मूलाधारा ज्योति प्रकाश भूति सुंदर परमेश विभूति सुंदर परमेश बम 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 डमरुकनाथ डम 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 डमरुकनादा बम 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 डम 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 डमरुकनादा पार्वती रमण सदाशिव डम 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 डमरुकनादा पार्वती रमण सदाशिव पार्वती रमण सदाशिव पार्वती रमण सदाशिव हर हर बोला शिव शिव बोला बम बम बोला बोलो ना हर हर भोला शिव शिव भोला भम 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 भोला बोलो नाथा हर हर बोला शिव 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 बोला बम बम बोला बोलो हर 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 भोला शिव शिव भोला बम 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 भोला बोलो नाथा बम बम बोला बोलो बम बम बोलो नाथा महादेव महादेव हर हर महादेव 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 हर हर 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 महादेव नमः पार्वती पतये हर हर महादेव ओम मंगलम ओंकार मंगलम ओम नमः शिवाय गुरवे मंगलम ना मंगलम नकार मंगलम नाम रूप नीने याते गुरवे मंगलम मंगलम ओम मंगलम ओंकार मंगलम ओम नमः शिवाय गुरवे मंगलम मा मंगलम मकार मंगलम महादेव नीने याते गुरवे मंगलम मंगलम ओम मंगलम ओंकार मंगलम ओम नमः शिवाय गुरवे मंगलम श्री मंगलम श्रीकार मंगलम सिद्ध बुद्ध नीने याते गुरवे मंगलम मंगलम ओम मंगलम ओंकार मंगलम ओम नमः शिवाय गुरवे मंगलम मंगलम वकार मंगलम
ವಾಮರೂಪ ನೀನೇ ಯಾತೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಓಂ ಮಂಗಳಂ ಓಂಕಾರ ಮಂಗಳಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಯಾ ಮಂಗಳಂ ಯಕಾರ ಮಂಗಳಂ ಎಲ್ಲ ರೂಪ ನೀನೇ ಯಾತೆ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಓಂ ಮಂಗಳಂ ಓಂಕಾರ ಮಂಗಳಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಜ್ಞಾನ ಗುರವೇ ಮಂಗಳಂ ಜ್ಞಾನಾನಂದ ಗುರವೇ ಮಂಗಳಂ जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविंदा सद्गुरु ज्ञानानंदगिरि भगवान जय स्वामी हरिदास गिरि महाराज जय स्वामी नामानंदगिरि महाराज जय गोपाल कृष्ण भागवत स्वामी की जय आंजनेय स्वामी की जय ब्रह्मैव सत्यम सर्वत्र हरिनाम स्मरण हरि हरनाम स्मरण हरि